ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அனிமே பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஈத்கிஃப் அதாச்சு ஹாக்கிக்கு கைபா கிரீட்டோட டியூல் போட்டா. அந்த டியூல்ல கிரீட்டோ தோக்கிற நிலைமைக்கு போனா. ஆனா ஹாசுனா மேல இருக்க காதனாலையும் அவனோட சொந்த சக்தினாலையும் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம் சிஸ்டத்தை உடச்சுக்கிட்டு ஹாக்கிக்கு கைபாவை தோக்கடிச்சான். அது மட்டும் இல்லாம எல்லா பிளேயர்ஸுமே அங்கிருந்து லாக் அவுட் ஆனாங்க. அது கூட சேர்த்துக்கிட்டே கிரீட்டோவுமே வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே ஹாஸ்னாவை தேடி கிளம்பினான். எபிசோட் ஸ்டார்டிங்ல கிரீட்டோ ஒரு கனவு கண்டுட்டு இருக்கான். அந்த கனவுல அவனும் ஹாஸ்னாவும் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனுக்குள்ள இருக்காங்க. அத நிம்மதியா இருக்காங்க. திடீர்னு ஹாஸ்னாவை காணாம போறான். உள்ள இருக்கிறது எல்லாமே உடஞ்சு போயிட்டு இருக்கு. அவனும் அந்த கனவுல இருந்து எழுஞ்சி ஹாஸ்னா நான் இப்ப குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றான். கிரீட்டோட கசின் பிராக்டிஸ் பண்ணும்போது கிரீட்டோக்கு என்ன நடந்துங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவன் வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் போனது, எதுவுமே பண்ண முடியாம அன்கான்சியஸா இருந்தது எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப தேடி பார்த்தா அந்த இடத்துல கிரீட்டோ கஞ்சிட்டு இருக்கான். அவனும் குட் மார்னிங் சுக் அப்படின்றான். அவனும் பின்னாடி இருக்க குரல் கொடுக்க வேண்டியதானே, நான் பயந்து போயிட்டு அப்படின்றா. கிரீட்டவும் நீ சீரியஸா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த, அதனால டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். கிரீட்டவும் அவளோட பேம்பு ஸ்வாட் எடுத்துட்டு ஓ இப்ப வரைக்கும் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கல, ஆனா இந்த ஸ்வாட் வெயிட் கம்மியா இருக்குல்ல. சுகவும் என்ன பேசிட்டு இருக்க, அது பேம்புவாலான ஸ்வாட் ரொம்ப வெயிட்டா இருக்கும். கிரீட்டவும் ஓ நான் யூஸ் பண்றதை விட ரொம்ப வெயிட் கம்மியா தான் இருக்கு அப்படின்றா. சுகவும் ஆமா இவன் எதோட கம்பேர் பண்ணி பேசுறான். கிரீட்டவும் சரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள மார்க் பேட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்றா. அவளும் ஆமா இப்பதானே ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த, அதுக்குள்ள எப்படி பேசுற. கிரீட்டவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இப்ப கிரீட்டவும் சுகுவும் அந்த கெண்டோ டோஜால மார்க் பேட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க. சுகுவும் கரெக்டா நிக்கிறா. ஆனா கிரீட்டோ கேம்ல நிக்கிற மாதிரி நிக்கிறா. சுகுவும் என்னது அப்படி நிக்கிற. கிரீட்டவும் என்ன பத்தி கவலைப்படாத நான் பட்டா ஸ்வாட் பிடிக்க சொல்ல. சுகுவும் அவ டிஃபென்ஸ் இல்லாம இருக்கான் அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டா போய் அடிக்கிறேன் சொல்லிட்டு அடிக்க போறா. அவ கிட்ட நடக்கிறப்ப நினைச்சு பாக்குறா அவன் டிஃபென்ஸ் இல்லாம இருக்கான், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்க கிரீட்டோக்கு சுகு டஃப் கொடுத்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஒருத்தர் குறைச்சல் இல்லாம சண்டை போட்டு இருக்காங்க. இப்ப கிரீட்டோட கால் பின்னாடி போக சுகு அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவன் தலையில அடிக்கிறா. கிரீட்டோக்கு மண்டை கலங்கிடுச்சு. கிரீட்டவும் நான் ஒத்துக்கிறமா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ஏன் எங்க கமாண்டர் ஈத்கிஃப்க்கு டஃப் கொடுப்ப. அவனும் கேம்ல இருக்க மாதிரி அந்த பேம்பு ஸ்வாட் பின்னாடி வைக்கிறா. அவனும் பார்த்துட்டு காசுடோ தலை ஏதாச்சும் ஓர அடிச்சனா ஏதாச்சும் அடிச்சு அப்படின்னு கேட்கறா. கிரீட்டவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு பழக்கத்துல அப்படி பண்ணிட்டா அப்படின்றான். கிரீட்டவும் யோசிச்சிட்டே இருக்கான் எல்லா அட்டாக்கும் கரெக்டா பண்ண, ஆனா கேம்ல இருக்க மாதிரி இந்த இடத்துல ஸ்வாட்ச் கிள கிடையாதுல, அதான் தப்பா போயிடுச்சு. சுகுவும் ஆமா காசுடோ சிவன் நாளைக்கு இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கிரீட்டவும் அப்பப்ப நடக்கும், அதுவும் இல்லாம நான் கூட பிராக்டிஸ் எடுக்கலாம்னு யோசிக்கிறேன், நீ என்ன எனக்கு சொல்லி தர கேட்கிறப்ப சுகுவும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே கெண்டோ பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றா. கிரீட்டவும் சரி எனக்கு உடம்பு ஃபுல்லா சரியாட்டும் அப்ப பண்ணலாம். இப்ப வீட்டுக்குள்ள போக சுகமும் ஆமா எங்கேயாச்சும் வெளியே போய் கேட்கிறப்ப கிரீட்டவும் ஆமா நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்றான். சுகவும் சுகமாயிட்டு ஓ அந்த பொண்ணு ஆசனா அவளையா பார்க்க போற கேட்கிறப்ப கிரீட்டவும் ஆமா அவளுக்கு என்னால செய்ய முடிஞ்ச விஷயம் இது மட்டும் தானே. கிரீட்டவும் நான் ஈத்ல படிச்சு இந்த டெத் கேம் முடிச்சு 2 மாசம் ஆச்சு. நான் எழுந்த அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட எஸ்ஏ பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதுக்கு பதில் அவங்க ஆசனாவோட லொகேஷன் சொன்னாங்க. ஆசனா இதே ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல அவளே சேர்த்து 300 பிளேயர்ஸ்க்கு கான்சியஸ் திருப்பி வரவே இல்லை. நிறைய பேரு இதுவுமே ஹாக்கிக்கு கைபோட பிளான், அவனோட பிளானுக்காக இன்னுமே நிறைய பேர் அன்கான்சியஸா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம் இன்னுமே முடியல. இந்த சைடு பார்த்தா ஆசனா தள்ள நோக்கி இருக்கு, அவளுமே அன்கான்சியஸா இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஆசனோட அப்பா வராரு. அவரும் கிரீட்டோ திருப்பமே என் பொண்ணை பார்க்க வந்திருக்கியா, ரொம்ப சந்தோஷம், என் பொண்ணை அப்பப்ப பார்க்க வரதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க அப்பா கூட இன்னொருத்தர் வராரு. அவங்க அப்பாவும் இவரை நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இவரோட பேரு சுகாவ், என்னோட ரிசர்ச் லேபுக்கு இவர் தான் ஹெட், இவன் பேர் தான் கிரீட்டோ அப்படின்றாங்க. சுகாவும் எனது கிரீட்டோவா அந்த ஹீரோ சொல்லிட்டு கை கொடுக்குறான். ஆனா கிரீட்டோ இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம்னு சொன்னா. அவங்க அப்பாவும் கவலைப்படாத இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் தான், இந்த விஷயம் வெளியே போகாது அப்படின்றாரு. சுகாவும் சார் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், இந்த விஷயத்த நம்ம அபிஷியல் ஆகல அப்படின்றான். அவங்க அப்பாவும் இதனால யோசிச்சு முடிவு, உனக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்றாரு. சுகாவும் கவலைப்படாதீங்க இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் முடிவு எடுத்துட்டேன், அதுவும் இல்லாம ஆசனாவை வெட்டிங் ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எனக்குமே ஆசையா இருக்கு. இது கேட்டவனே கிரீட்டோக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அவங்க அப்பாவும் நீ கரெக்டா தான் சொல்ற, சரி எனக்கு டைம் ஆச்சு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. அவங்க அப்பா போன அப்புறம் சுகவும் நான் கேள்விப்பட்டேன் நீ ஆசனாவும் இந்த கேம்ல லவர்ஸ் ஆந்தீங்களாமே. கிரீட்டவும் ஆமான்னு சொல்ல சுகவும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஆகாது போலயே, இப்ப நாங்க ரெண்டு பேர் பேசுறது புரியலனா நானே உங்ககிட்ட சொல்றேன், ஆசனாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது கேட்டவனே கிரீட்டோ கோவர்ஸ் இல்ல அது நீங்க செய்யக்கூடாது, அவ சம்மந்தம் இல்லாம எப்படி செய்வீங்க. சுகவும் நீ சொல்றது கரெக்ட் தான், அவ சம்மந்தம் இல்லாம என்னால லீகலா கல்யாணம் பண்ண முடியாது, ஆனா யூகி ஃபேமிலிக்கு நான் மருமங்கிறத பேப்பர்ல ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா பேப்பர்ல நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி தானே. உங்ககிட்ட உண்மையா சொல்லணும்னா அவ சின்ன வயசுல இருந்து என்ன வெறுத்துட்டு இருக்கா, இந்த விஷயம் எங்க பேரண்ட்ஸுமே தெரியாது, அதுவும் இல்லாம இவன் நினைவு இருக்கிறப்ப நான் போய் ப்ரப்போஸ் பண்ண வச்சுக்கோங்க கண்டிப்பா வேணாம் தான் சொல்லிருப்பா, அது மறுத்திருப்பா. ஆனா பாத்தியா சிச்சுவேஷன் எனக்கு ஏத்த மாதிரி இருக்குல்ல சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பண்றான். அதை பார்த்துட்டு கிரீட்டவோ இதை ஒழுங்கா நிறுத்திட்டு என்ன செஞ்சிட்டு இருக்க, ஆசனாவோட கோமா சைட்ட உன் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்க. சுகவும் எனது அட்வான்டேஜா இதோட உரிமை, அது ஏன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். எஸ்ஏ டெவலப் பண்ண கம்பெனி ஆர்கஸ்க்கு என்னாச்சு தெரியுமா உனக்கு. கிரீட்டவோ அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சுகவும் ஆமா இந்த கேமால அவங்களுக்கு நிறைய லாஸ் வந்துச்சு, ஏன் எல்லாத்துலயும் கடன் வாங்கிட்டு இருந்தாங்க, ஆனா உங்க எல்லாரும் உயிரோட வச்சுக்கிறதுக்கு அந்த எஸ்ஓ சர்வர் மெயின்டெனன்ஸை இன்னொரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த கம்பெனியோட சிஇஓ தான் மிஸ்டர் யூகி ஷியோசோ, அதாச்சி ஆசனாவோட அப்பா, அதோட பேர் தான் ரெக்ட் ப்ரோக்ரஸ். அந்த ஃபுல் டைம் நர்கி ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு நான் தான் ஹெட், நாங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஆசனாவை நான் தான் உயிரோட வச்சுட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு சன்மானம் வேணும்ல, அதுக்காக தான். நீங்க அந்த கேமுக்குள்ள என்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது.
முடியாது. இதனால கேட்டுக்கோ, இது ஒரு வார்னிங்கா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீ வரவே கூடாது, இந்த ஃபேமிலி கான்டாக்டும் பண்ணக்கூடாது. அப்புறம் எங்களுக்கான கல்யாணம் ஜனவரி 26. இன்னும் ஒரு வாரத்துல இதே ரூம்ல நடக்க போகுது. அதுக்கு நீ கண்டிப்பா வந்தாகணும், ஓகேவா? அப்புறம் ஹீரோ, இதான் உன்னோட கடைசி நாளா இருக்க போது, உன்னோட குட் பை சொல்லிக்கோ. இப்ப கிரீடோ வீட்டுக்கு போயிட்டான். சுகவும் அவனோட ரூம் போறான். போனா காஸ்ட் ஒரு மாதிரி இருக்கான். சுகு, என்ன மன்னிச்சிரு, கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விட அப்படின்றா. சுகமும் பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்கறா. என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியல. உன் முன்னாடி நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாத்தியா, உன் முன்னாடி பழுதுகிட்டு இருக்கேன். சுகவும், என்னாச்சு, ஹாஸ்டலுக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்கறா. கிரீடம் அழுதுகிட்டு, அவ என்னை விட்டு போயிட்டு இருக்கா. அவளை என்னால திருப்பி பார்க்கவே முடியாது. இப்ப அவ அழுறத பார்த்து சுகமும் கட்டி பிடிக்கிறா. அவளும், கவலைப்படாத, எல்லாமே நல்லா தான் நடக்கும். நீ ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றனா அவனுக்காக நீ என்ன வேணா செய்யணும்ல, நீ விட்டு கொடுக்காம போராடணும் அப்படின்றா. அவளும் அவ மனசுக்குள்ள, ஆனா நான் விட்டு கொடுத்த அவனும்ல. இப்போ ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல கிரீடோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த இடத்துல சுகு அவனோட அம்மாவை பேசிட்டு இருக்காங்க. அவனோட அம்மாவும் திடீர்னு ஒரு நாள் காஸ்ட் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டான். அவனோட உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு கேட்டான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவனுக்கு 10 வயசு தான் ஆச்சு. நான் அங்கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு சிட்டிசன் ஐடியா ஹேக் பண்ணி அவனோட ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்திருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை என்னால மறைக்கவும் முடியல. அதனால அவன்கிட்ட உண்மையா சொன்னேன். ஏன்னா என்னோட அக்காவும் அவரோட ஹஸ்பண்டும் தான் இவனோட உண்மையான பேரண்ட்ஸ் சொன்னேன். அவங்க அம்மாவும் அவனுக்கு சின்ன வயசுல இருந்து கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் 6 வயசுல ஸ்பேர் பார்ட் வச்சுக்கிட்டு அவனோட சொந்த கம்ப்யூட்டர் உருவாக்கணும். என்னோட ஹாபி அவனுக்கு ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். அவங்களும் அங்க கிளம்புறப்ப ஹாப்பி பர்த்டே காசுட்டோ. சுகமும் இவனோட கசின் தான். நாங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி கிடையாதுல. இதெல்லாம் நம்பவே முடியல. அப்புறம் தான் தெரிய வருது இந்த பொண்ணுக்கு கிரீட்டோ மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ஆனா காசுட்டோட இதையும் இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமாயிடுச்சுல அப்படி சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறா. இப்ப விடிஞ்ச போச்சு. பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயே தூங்கிட்ட போல. இப்ப கிரீட்டவா அவளை எழுப்புறா. அவளும் சுத்தி மிச்சு பார்த்துட்டு இது அவனோட ரூம் தெரிய வருது. அவளும் வெக்கத்துல அங்க ஓடுறா. கிரீட்டவும் இவன் மாறவே மாட்டால. சுக சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆமா, நான் விட்டு கொடுக்க கூடாதுல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்றப்ப இப்ப ஏதோ ஒரு மெயில் வந்திருக்கு. அவனும் அந்த மெயில் திறந்து பாக்குறான். பார்த்தா ஹாஸ்னாவோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஹாஸ்னா ஏதோ கேஜ்ல அடைஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. இது பார்த்த உடனே கிரீட்டவும், சின்னது ஹாஸ்னா எங்க இருக்காளா? இப்ப கிரீட்டவோ நிஜமான உலகத்துல ஈகிளை பார்க்க போறான். பார்த்தா அவன் ஒரு பார் டெண்டரா இருக்கான். கிரீட்டவும், சரி நான் வந்துட்டல, அந்த பிக்சர் எப்படி உனக்கு கிடைச்சது, யார் அதை அமிச்சா? அவரும், அது ஒரு பெரிய கதை, முதல்ல இதை பார் அப்படின்றாரு. கிரீட்டவும் பார்த்துட்டு, சின்னது ஒரு கேமா? இது ஒரு எம்எம்ஏ கேம் தான், ஆனா நர்வ் கேம் மாதிரி. ஆனா இது கொஞ்சம் சேஃபானது. இதோட பேரு ஆமோஸ்பியர். அதை வச்சுதான் இந்த கேம் விளையாடுவோம் நம்ம. ஆல்ஃபைம் ஆன்லைனா ஏகிலோ, அதுக்கான அர்த்தம் தி லேண்ட் ஆஃப் ஃபேரிஸ். இது கேட்கறது வேணா சின்ன போட கேமா இருக்கலாம், ஆனா அந்த மாதிரி கிடையாது. இது இந்த கேம்குள்ள நீ நினைக்கிறத விட சூப்பரான ஸ்கில்லிங் சிஸ்டம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கேம்ல நீ இஷ்டத்துக்கு பிகே கில்லிங் பண்ணலாம். இந்த கேம்ல லெவல்லாம் கிடையாது, வெறும் ஸ்கில் மட்டும் தான். அதுமே லெவல் மாதிரி வச்சுக்கலாம். நீ சண்டை போட அதுமே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுமே ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் மாதிரி தான், ஆனா ஸ்வாட் ஸ்கில் பதில் மேஜிக் இருக்கு, அவ்வளவுதான். இந்த கேம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? அதுக்கான முக்கியமான காரணம் இந்த கேம்ல நீ பார்க்கலாம். நான் தான் சொன்னல இந்த கேம்ல ஃபேரிஸ் இருக்குன்னு. இந்த கேம்ல போனா உனக்கு இறகுகள் வரும். இந்த கேம்ல ஃபிளைட் என்ஜின் சிஸ்டம்னு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீ ஈஸியா காத்துல பறந்துட்டு போயிட்டு இருக்கலாம். கிரீட்டவும், அப்ப இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. சரி அதை விடு, ஆஸ்னாக்கும் இந்த கேமுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப ஏகில ஒரு போட்டோ கட்டுறான். கிரீட்டவும் பார்த்துட்டு, இது பாக்குறதுக்கு ஆஸ்னா மாதிரி தான் இருக்கு. இது எங்க எடுத்தீங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்றான். ஏகிலோ, இது இந்த கேம் குள்ள தான் எடுத்தது, ஆல்ஃபம் ஆன்லைன். இந்த கேமோட மேப் இது. இதுக்கு நடுவுல இருக்கே இதோட பேரு ஈக்ட்ரெசல். அந்த வேர்ல்ட் ட்ரிக் மேல ஒரு லெஜெண்டரி கேசல் இருக்கு. பிளேயர்ஸ் 9 ரேசஸா பிரிக்கிறாங்க. அந்த 9 ரேஸுமே அந்த கேசலுக்கு யாரு ஃபர்ஸ்ட் போறாங்கறத போட்டியில முடிவு பண்ணுவாங்க. கிரீட்டவும் அவங்க கிட்ட ரெக்கல மேலே பறந்து போயிடலாம்ன்றான். ஏகிலோ, நீ சொல்ற மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் உன்னால பார்க்க முடியும். அதனால 5 பிளேஸ் ஒன்னா போய் அங்கிருந்து போலான்னு பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் டியூரேஷன் இறங்கிட்டு போயிடுச்சு. அவங்களால இக்ட்ரெசல் மேல போக முடியல. ஆனா கீழே இருக்க ஃப்ளோர் மட்டும் போட்டோ எடுத்தாங்க. அதுல ஒரு போட்டோ தான் இது. இது பாக்குறதுக்கு ஒரு பறவை குடும்பம் இருக்கு, ஆனா ஜூம் பண்ணி பார்த்தனா உனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அப்படிதான் இந்த போட்டோ எங்களுக்கு கிடைச்சது. கிரீட்டவும், இது நிஜமான ஒரு கேமா இருந்தா எதுக்காக ஆசனம் அங்க இருக்கா? இப்போ அந்த சீட்டுக்கு பின்னாடி ரெக் ப்ராக்ரஸ் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு சுகாவ் சொன்னது ஞாபகம் வருது. கிரீட்டோக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ சுகாவ் தான் இப்படி பண்ணி வச்சிருக்கானு. ஏகில், இந்த கேம் என்கிட்ட நானும் ஸ்ட்ரெயிட்டா போய் என்னங்க பாத்துட்டு வர அப்படின்றான். கவலைப்படாத, இந்த கேம்ல இறந்தாலும் திருப்பி ரிவ்யூ ஆயிடல, அதனால எனக்கு இது ரொம்ப ஈஸி தான். ஆனா இதுக்கு ஆமோஸ்பியர் என்ன சொன்னீங்க, அதை நான் வாங்கணும்ல. ஏகிலோ, கவலைப்படாத, இது நர்வ் கீழ ஒர்க் ஆகும் தான். ஆமோஸ்பியர்ங்கிறது நர்வ் கீர் தான். இன்னும் அதுல செக்யூரிட்டி இருக்கும், இதுல செக்யூரிட்டி இருக்காது, அவ்வளவுதான். சரி, நம்மளோட பேட்டில் இன்னும் முடியல, ஆஸ்னாவை காப்பாத்து அப்படின்றான். இந்த சைடு சுகுவும் நேத்து அந்த யோசிச்சுட்டு இருக்கா. அவளும், அடைச்ச நானே யோசிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு முழு கேட்க முழுங்க போறா. அந்த டைம் பார்த்து கிரீட்டா வரான். நான் வந்துட்டு அப்படின்றான். இப்ப அவளுக்கு கிரீட்டோ பார்க்க அவளுக்கு அடிச்சுக்கிச்சு. கிரீட்டோ மேனேஜர்ஸ் கொடுக்குறான். அது குடிச்சா அப்படிதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. கிரீட்டோவும் அவன் கேட்கல எங்கேயும் விட போறது இல்ல, பொறுமையாவே சாப்பிடுமா அப்படின்றான். சுகு, உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். நேத்து நைட் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? ரொம்ப நன்றி. உன்னால இப்ப எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரியே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு கண்டிப்பா ஆசனை திருப்பி கிடைப்பா. இப்ப கிரீட்டோமே அந்த கேம்ல போறதுக்கு முன்னாடி அந்த நர்வ் கீரை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். சுகாவு சொன்ன தனியா போறது 26ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம், நீ கண்டிப்பா வரணும்னு சொன்னது அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இப்போ கிரீட்டோமே அந்த நர்வ் கீரை திருப்பி போடுறான். லிங்க் ஸ்டார்ட். திரும்பியுமே அவனோட மைண்ட் அந்த கேம்குள்ள போக ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி ஆல்ஃபம் கேம்ல போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிரீட்டோ போறதுனால எல்லாமே என்டர் பண்ண சொல்லுது. காசிட்டவும் தனக்கு கிரீட்டோன்னு என்டர் பண்றான். அந்த கேமோட சிஸ்டமும் இந்த கேம்ல 9 ரேஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ரேஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்றா. இப்ப கிரீட்டோ ஒரு ரேஸ் பார்க்க அட இதனால இருக்க சொல்லிட்டு அதை சூஸ் பண்றான். இந்த ரேஸோட பேரு ஸ்பிரிங்கன். இந்த கேரக்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேண்டமா தான் செட் ஆகும். ஸ்பிரிங்கன் டவுனுக்கு கிரீட்டோ டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கான். இப்ப கிரீட்டோமே அந்த கேம் உள்ள போறான். அவனோட அப்பியரன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. இப்ப அந்த டவுனுக்கு போறப்ப இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது.
கிரீட்டோக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அட என்னையா நடக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத காட்டுக்குள்ள வந்து கிடக்குறான். நான் அவளை மட்டுமே இன்னொரு கேம்குள்ள வந்திருக்கேன்ல. ஆமா நான் எங்க இருக்கேன்? சரி செட்டிங்ஸ் ஓவர் பண்ண சொல்லிட்டு அவனை ஓவர் பண்றான். ஆனா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரை பண்றான், அது வருது. செட்டிங்ஸ் போய் ஃபர்ஸ்ட் லாக் அவுட் பட்டன் இருக்கான்னு பாக்குறான். அப்பா நல்ல வேலை இருக்கு. இப்ப அவனும் அங்க இருக்க ஸ்டேட்டஸ் செக் பண்றான். பார்த்தா ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல இருக்க ஸ்டேட்டஸ் தான் இங்கேயுமே இருக்கு. ஆனா வேற வேற பேர்ல இருக்கு, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம அதே நம்பர்லயும் இருக்கு. கிரீட்டோ ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை திருப்பி நான் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்குள்ளே வந்துட்டேன்னா இப்ப அவனோட ஐட்டம் செக் பண்றான். பார்த்தா எல்லாமே கொஸ்டின் மார்க்கா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஷாக் ஆகிறான். நீ இருக்கணும் சொல்லிட்டு ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கான். பார்த்தா அங்க யூவோட ஆர்டர் இருக்கு. அதை ஓபன் பண்றான். இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துல இருந்து யூஇ வெளியே வரா. கிரீட்டவும் யூஇ இது நான் தான். யூஇ பார்த்த உடனே அப்பா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றா. கிரீட்டவும் நீ திரும்பி வந்துட்டுல, இது ஒரு மிராக்கிள் தான். சரி யூஇ இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்றியா அப்படின்னு கேட்கறான். அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் இல்ல, இது வேற கேம். இந்த கேமோட பேரு ஹால்ஃபைம் ஆன்லைன். யூஇ பார்த்துட்டு நான் ஸ்கேன் பண்ணதுல இது ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனோட சர்வர், அதோட காப்பி தான் தெரிய வருது. இதுல இருக்க என்ஜின் ப்ரோக்ராம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இந்த கார்டினல் சிஸ்டம் மட்டும் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். கிரீட்டவும் ஆமா இந்த ரெக் தான ஆர்கஸ் கம்பெனி வாங்கினாங்க, கண்டிப்பா அவங்க எஸ்ஸோட சர்வர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எதுக்காக என்னோட கேரக்டர் டேட்டா இதுக்குள்ள இருக்கு? அவ்வளவு செக் பண்ணிட்டு நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல நீங்க வச்சு இந்த கேரக்டரோட ஸ்கில் அப்படியே இதுல இருக்கு, ஆனா வேற பேர்ல இருக்கு, அவ்வளவுதான். கிரீட்டவும் ஓ இப்ப எனக்கு புரியுது. அதனால தான் என்கிட்ட டியூல் பில் இல்லையா? ஐயோ அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருக்க நிறைய ஐட்டமும் கரெக்ட் ஆயிடுச்சு. சரி இந்த கார்டினலோட எரர் சிஸ்டம் ப்ரோக்ராம் இது கண்டுபிடிக்குள்ள எரர் வந்த எல்லா ஐட்டமும் டெலிட் பண்றேங்க. கிரீட்டவும் 2 வருஷமா சேர்த்த ஐட்டம் டெலிட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வேற வழி இல்லாம அதுமே டெலிட் பண்றான். சரி அதை விடு, என்னோட ஸ்கில் லெவல் என்னன்னு கேட்கறான். ஐயோ கவலைப்படாதீங்க, யாராலையும் உங்க ஸ்கில்லை செக் பண்ண முடியாது, கேம் மாஸ்டர் தவிர. கிரீட்டவும் ஓ அந்த கேம்ல நான் ஒரு பீட்டரா இருந்தா இந்த கேம்ல ஒரு சீட்டரா? சரி ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் மாதிரி எப்படி இந்த கேம் ஒன்று கரெக்டா இருக்கு? யூஏ செக் பண்ணி பார்த்துட்டு அதே ப்ரோக்ராம் தான், ஆனா வேற பேர்ல இருக்கு. பிளேயர் சப்போர்ட் ஆர்டிஃபிஷியல் ப்ரோக்ராம் நேவிகேஷனல் பிக்ஸின்னு இருக்கு. இப்ப அவளுமே அந்த பேருக்கு ஏத்த மாதிரி ஃபேரி அதாச்சும் ஒரு பிக்ஸியா மாறுறா. அது மட்டும் இல்லாம ரொம்ப குட்டி ஆயிட்டா. கிரீட்டவும் சரி போன கேம்ல உங்ககிட்ட அட்மின் பவர்ல இருக்கு, இந்த கேம்ல உங்ககிட்ட அந்த அளவுக்கு பவர் கேட்கறப்ப ஐயோ இல்ல இப்ப நான் இருக்க பொசிஷன்ல இங்க இருக்க மேப் டேட்டாவும் ரெஃபரன்ஸ் டேட்டா மட்டும் தான் என்கிட்ட ஆக்சஸ் இருக்கு. ஆசனா உங்க அம்மா இந்த இடத்துல இருக்காங்க. ஐயோ அம்மா நான் சொன்னீங்க, அவங்க எங்க இருக்காங்க? கிரீட்டவும் எஸ்ஏவோ நாங்க கிளியர் பண்ண அப்புறம் ஆசனா முழிச்சிக்கவே இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹால்ஃபேம்ல இவ்வளவு மாதிரி ஒருத்தர் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்க வந்தேன். இப்ப என்ன பண்றது கேட்கறப்ப கிரீட்டவும் கவலைப்படாத, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்றான். யூஹி இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறப்ப என்ன ஸ்பிரிகன் டவுன்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனா வேற இடத்துக்கு நான் வந்திருக்கேனே, ஏன் என்னாச்சு? ஐயோ எனக்கும் அது தெரியல, உங்க லொகேஷன் டேட்டா ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு போல. ஒருவேளை நீங்க அதே கேம் டேட்டால வந்ததுனால ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிரீட்டவும் சரி இப்ப என்ன பண்றது, கிளம்பு அப்படின்றான். இப்ப திரும்பி பார்த்தா அவனுக்கு ரெக்கைகள் வருது. ஆமா இது எப்படி பறக்குது கேட்கறப்ப ஐயோ முதல்ல உங்களோட சப்போர்ட் கண்ட்ரோல் எடுங்க, அது கரெக்டா இருக்கும் அப்படின்றா. அது இல்லங்க பறப்பன்றா. இப்ப கிரீட்டமே காத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் உங்களால பறக்க முடியும், உங்க விங்ஸ் எல்லாம் எப்போ ஷைனியா இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் உங்களால பறக்க முடியும், அதுக்கப்புறம் உங்க விங்ஸுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்தாகணும். இப்போ கிரீட்டமே அதை கத்துக்கிட்டா. ஆட எனக்கு புரிஞ்சிருச்சு, இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி மேப்பை ஸ்கேன் பண்ணி பக்கத்துல ரெஸ்ட் ரவுண்ட் இருக்கா பாரு அப்படின்றான். அவனும் பக்கத்துல ஒரு செல்ஃப் தேட்டர் இருக்கு, அதோட பேரு சுவேன். இப்போ யூக்கு ஏதோ ஷாக் வருது, பக்கத்துல பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற. பார்த்தா வானத்துல ஒரு பொண்ணு பறந்து போயிட்டு இருக்கா. அவ பின்னாடி இன்னொருத்தர் வந்துட்டு லீஃபா பொறுமையா போ என்னால வர முடியல சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டு இருக்கான். அவளும் சீக்கிரமா ரெக்கான் நம்ம செல்ஃப் டெரிட்டரி கிட்ட நெருங்கிட்டோம், இப்படியே போனா தப்பிச்சிடல அப்படின்றா. இப்ப அவளுக்கு பின்னாடி யாரோ தாக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க வேற டேட்டில் இருக்க வேற ரேஸ். லீஃபாவும் சரி நானே பாத்துற சொல்லிட்டு தன்னோட சோடா எடுக்கிறா. லீஃபாவுமே அவளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் போட்டு தோக்கடிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துல அவன் கூட அந்த ரீகானுமே அழிஞ்சு போறான். இப்ப எனிமிஸ்மே அவளை தாக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு அட்டாக் அமலப்படுது, அவளும் அந்த காட்டுக்குள்ள விழுறா. அங்க வந்த பிளேயர்ஸும் எங்களை மன்னிச்சிரு, நாங்க ஒரு மிஷனோட வந்திருக்கோம், உங்களை கொல்லணும்ல, உங்களோட காசு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, உங்களை உயிரிட விட்டுறோம். லீஃபாவும் சரி இதை சண்டேல முடி பண்ணுவோம், ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை யாராச்சும் ஒருத்தர நான் கொல்லாம விட மாட்டேன். அவங்களுமே அப்படியே கண்ணு நான் பாத்துற சொல்லிட்டு 3 பேருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து விழுறாங்க. யாருன்னு பார்த்தா கிரீட்டவும் அட லேண்டிங்ல மட்டும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்பா. லீஃபாவை பார்த்துட்டு இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க, இங்க இருந்து ஓடிப்போ அப்படின்றா. கிரீட்டவும் ஆமா ஒரு பொண்ணு கிட்ட 3 பேர் சண்டை போறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அங்க இருக்கிறவங்களும் என்னடா சொன்ன, டே நூப் இங்க இருந்து ஓடிடுறா அப்படின்றாங்க. இத நீதான் கேட்ட, நீ இறந்து போ அப்படின்றாங்க. இப்ப 3 பேருமே கிரீட்டோ தாக்க போறாங்க. ஆனா கிரீட்டோ கிட்ட அவனோட பழைய ஸ்கில்லா இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அந்த ஸ்பீரை வெறும் கையில புடிச்சு தத்திட்டு இருக்கான். அவனும் இல்ல கிட்ட நீ கொஞ்சம் சீரியஸா இருக்க தெரியுது, சரி இவங்க 3 பேரும் நான் கொல்லலாம் அப்படின்னு கேட்கறான். அவளும் நீ கண்டிப்பா கொள்ளலாம், இல்ல இவனுக்கு நம்மள கொண்டுருவானுங்க. கிரீட்டவும் அப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப கிரீட்டவுமே சம வேகமா போறான். அவங்களாம் என்னாச்சு, அவன் மாயமாயிட்ட சொல்லிட்டு ஷாக்ல இருக்காங்க. பார்த்தா அவன் அந்த அளவுக்கு வேகமா அடிச்சிருக்கான். ஒரே இல்ல என்னோட மொத்த லைஃப்மே காலி ஆயிடுச்சு. அவனே அடிச்சுட்டு கிரீட்டவும் சரி அடுத்து யாரு? கிரீட்டோக்கு பழைய கேம்ல இருக்க ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கு, அதனால இந்த கேம்ல ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரே அடியில எல்லாரையும் சாச்சிக்கிட்டு இருக்கான். சரி நீ என்ன பண்ண போற? அங்க மேல இருக்கிறானோ என்னோட ஸ்ட்ரென்த் என்ன எனக்கு தெரியும், நான் கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்றான். அங்க இருக்க பண்ணும் சரி இந்த வாட்டி தப்பிச்சிட்ட, ஆனா அடுத்த வாட்டி நான் ஜெயிப்பேன் அப்படின்றா.
அங்க இருக்கிறவனும் கவலைப்படாத, அடுத்த வாட்டி இந்த மாதிரி 1 vs 1 ஃபைட் எல்லாம் இருக்காது. கிரீட்டமும் ஆமா என்னங்க நெருப்பு எரிஞ்சிட்டு கேக்குறான். லீவாவும் கமனரு அதுங்கதான் ரீமைன் லைட்ஸ், நீ கொண்ட பிளேயர்ஸ்ல இனிமே நம்ம பேசுறதுல கேட்க முடியும். இப்போ அந்த பிளேன்ஸ்ல போன அப்புறம் சரி இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா இல்ல எங்க ஓடினுமா அப்படி இல்லைன்னா என் கூட சண்டை போடணுமா. கிரீட்டமும் அவனோட ஸ்வாட் உள்ள வச்சு நான் ஆவத்துல இருக்க பிரின்சஸை காப்பாத்தின ஹீரோ நினைச்சா என்ன போய் வில்லன் ஆகிறியே, இந்த இடத்துல நீ அப்படி பேசக்கூடாதுமா, என்ன பண்ணணும் என்ன காப்பாத்திட்டீங்க சொல்லிட்டு அழுதுட்டு எனக்கு கட்டி பிடிக்கணும். அந்த பொண்ணுக்கோ வருது முட்டாள்தனம் பேசுறது அப்படின்றா. நான் சும்மா விளையாட்டு சொன்ன சிரிக்கிறான். இப்போ யூவோட வாசி கேக்குது, இல்ல அதை நான் அனுமதிக்க மாட்டேன். கிரீட்டமும் இல்ல வெளியே வராது அப்படின்றான். வெளியே வந்துட்டு இல்ல அம்மாவை நான் மட்டும்தான் அப்பாவை கட்டி பிடிக்கணும், நீங்களும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றா. இதை கேட்டவனே லீவாவுக்கு ஷாக்கா இருக்கு, என்னது அப்பாவா, இப்ப அவளுக்கு கிட்ட வந்துட்டு இது ஒரு பிரைவேட் பிக்ஸியா. கிரீட்டமும் ஆமா ஆமா அந்த மாதிரி தான் வச்சுக்கோயேன். லீஃபாவும் ஸ்பிரிகட் இந்த மாதிரி சில்க் டெரிட்டரியில என்ன பண்ணிட்டு இருக்க. கிரீட்டமும் வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டு வச்சுக்கோயேன். அவளை சிரிச்சுக்கிட்டு அட உன்னோட டெரிட்டரி ஈஸ்ட்ல இருக்குப்பா, எதுக்காக இங்க வந்தா சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, என்னோட பேரு லீஃபா அப்படின்றா. அவனும் என்னோட பேரு கிரீட்டோ, அப்புறம் இவ பேர் யூ அப்படின்றான். சரி கிரீட்டோ எனக்கு காப்பாத்தினதுக்கு உனக்கு ஏதாவது ட்ரீட் கொடுக்கணும்ல. கிரீட்டமும் ட்ரீட்டா ரொம்ப சூப்பர், அதுவும் இல்லாம இந்த இடத்துல எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு, நீ தான் கத்துக் கொடுக்கணும் அப்படின்றான். அது மட்டும் இல்ல முக்கியமா அந்த இக்ட்ரிசில் ட்ரீயை பத்தி சொல்லணும். அவளும் கண்டிப்பா இந்த கேம நான் ரொம்ப காலமா விளையாடிட்டு தான் இருக்கேன், இந்த சைடு நாட்டுல போனோம்னா ஒரு நியூட்ரல் வில்லேஜ் இருக்கு, அந்த சைடு பறந்து போவோம் அப்படின்றா. கிரீட்டோ இந்த பக்கத்துல ஸ்வெயின் ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த சைடு போக கூடாதா. ஸ்வெயின்ங்கிறது சில்போட டெரிட்டரி, நீ ஒரு சில்ப் கிடையாது, அப்போ அந்த டவுனுக்குள்ள நீ போக கூடாது, நீ போனா உன்னை அட்டாக் பண்ணுவாங்க. கிரீட்டமும் நான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாதானே, அதுவும் இல்லாம லீஃபா நீ ஒரு சில்ப் தானே, நீ தான் என் கூட இருக்கே வேற என்ன. லீஃபாவும் சரி நீ ஆசைப்படுற ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, திருப்பி உயிரோட வருவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்றா. இப்ப அவளுமே பறக்க ஆரம்பிக்கிறா. கிரீட்டம் பார்த்துட்டு என்னது கண்ட்ரோல் இல்லாமலே பறப்பியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேம்குள்ளே வந்தேன், இப்பதான் கண்ட்ரோலர் எனக்கு விஷயம் தெரிஞ்சு. இப்ப லீஃபாவுமே கண்ட்ரோலர் இல்லாம எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அவளும் இந்த இடத்துல எலும்பு இருக்க மாதிரி நினைச்சுக்கோ, அதை நவுத்துற மாதிரி நினைச்சுக்கோ, அப்போ இது ஃபீல் பண்ண முடியுதா. இப்போ கிரீட்டாவால அந்த விங்ஸ் அசைக்க முடியுது. இப்ப அவனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அசைக்கிட்டு இருக்கான். லீஃபாவோ போ அப்படின்றா. இப்போ அவனும் பறக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா கிரீட்டோ வானத்துல கண்ட்ரோல் இருந்து பறந்து போயிட்டு இருக்கான். இப்ப அதை பார்த்து ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கிரீட்டோ அதை எப்படி பறக்கிறதுன்னு கத்துக்கிட்டான். அவனுமே சந்தோஷமா காத்துல பறந்துகிட்டு இருக்கான். இப்ப அவங்களுமே ஸ்வெயின்ங்கிற டவுனுக்கு போயிட்டு இருக்காங்க, அதாச்சு அந்த சில்க் டேட் இருக்கு. லீஃபாவும் நீ பொறுமையாவே வா நம்ம போய்க்கலாம் அப்படின்றா. கிரீட்டாவும் கவலைப்படாத என்னால வேகமா வர முடியும் அப்படின்றான். அவளும் அப்படி சொல்லிட்டு அவளும் வேகமா போக ஆரம்பிக்கா. இப்ப பின்னாடியே கிரீட்டவும் அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா யூயால அந்த ஸ்பீடுக்கு போக முடியல. அவளும் கிரீட்டோட பாக்கெட்ல உட்காந்துட்டா. லீஃபாவும் எனக்கு தெரிஞ்சு என் ஸ்பீடாலுக்கு உன்னால் மட்டும் தான் வர முடிஞ்சது. இப்ப அவனுமே அந்த சில்க் டெரிட்டரி ஸ்வெயின் டவுனுக்கு போயிட்டாங்க. லீஃபாவும் சரி அந்த டவரோட சென்டர்ல நம்ம லேண்ட் பண்ணோம் அப்படின்றா. ஆமா கிரீட்டோ உனக்கு லேண்ட் பண்றது எப்படின்னு தெரியும்ல. கிரீட்டாவும் அதுவா என்னது எனக்கு தெரியாது. லீஃபாவும் அது எப்படி உண்ட சொல்றது, சரி எல்லாத்துக்கும் லேட் ஆயிடுச்சு நீ போய் பாத்துக்க அப்படின்றா. கிரீட்டாவும் என்னது அடி பாவி சொல்லிட்டு அந்த செவத்துல போய் முடிக்கிறான். இப்படி கழுத்த திட்டியமா. லீஃபாவும் கவலைப்படாத நான் உன்னை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்றா. இப்போ அவளோ ஒரு ஹீலிங் ஸ்பெல் போடுறா. கிரீட்டாவும் பார்த்துட்டு அட இதான் மேஜிக்கா, எங்களை மாதிரி அண்டின்ஸால மட்டும்தான் இந்த அளவுக்கு மேஜிக் யூஸ் பண்ண முடியும், ஆனா உன்னாலுமே ட்ரை பண்ண முடியும், நீமே கத்துக்கோ. கிரீட்டாவும் ஓ அப்போ ஒவ்வொரு ரேஸுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கா, ரைட்டு அப்போ ஸ்பிரிகன் ரேஸுக்கு என்ன கரெக்டா இருக்கும். லீஃபாவும் எனக்கு தெரிஞ்சு ரெசன்டிங் ஸ்கில்லும் இலூஷனரி மேஜிக் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஆனா ரெண்டுமே பேட்டிலுக்கு போகாது. கிரீட்டாவும் ஓ அப்ப இதுதான் ஒரு சில்க் டவுனா, ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் ரீகான் வரான். நல்ல வேலை உனக்கு எதுவும் அவளை சொல்லிட்டு வரான், எனக்கு அப்பயே தெரியும் உனக்கு என்ன ஆகுது அப்படின்றா. இப்ப தெரியும் பார்த்தா கிரீட்டோ பாக்குறா. என்னது ஒரு ஸ்பிரிகன் சொல்லிட்டு தன்னோட வால் எடுக்கிறான். லீஃபாவும் கவலைப்படாத அந்த சாலமண்டர் கிட்ட இருந்து காப்பாத்தினது இவன் தான். கிரீட்டோ இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ரீகான். அவனும் வாழ தம்பி என்னோட பேர் கிரீட்டோ அப்படின்றான். ரீகானும் அப்படியேங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், ஒரு நிமிஷம் நீ ஒரு ஸ்பிரிகான் வேற ரேஸ் இந்த இவன் கண்டிப்பா ஒரு ஸ்பையா தான் இருக்கும் அப்படின்றான். லீஃபாவும் கவலைப்படாத அப்படிலாம் இருக்காது, இவன் மாதிரி ஒரு முட்டாள் ஸ்பையெல்லாம் இருக்க மாட்டான். கிரீட்டாவும் எனது இப்போ கிரீட்டாவும் லீஃபாவும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ரீகான் ஒரு மாதிரி சோகமாயிடுறான். லீஃபா உன்னை வில்லேஜ் கூப்பிட்டாங்க சொல்றப்ப அவளும் இன்னைக்கு கிரீட்டோக்கு ட்ரீட் கொடுக்க சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு என்னால வர முடியாது அப்படின்றா. இப்போ ஒரு டேவன் போய் குடிச்சிட்டு இருக்காங்க. கிரீட்டாவும் ஆமா அந்த ரெக்கார்ட் இருக்கானே அவனோட பாய் ஃப்ரெண்டா. ஐயோ ஆமா அவனோட லவர் அங்கேக்கிறா. அவனும் என்னது இல்ல அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நாங்க லவ்வும் பண்ணல, அவனோட பார்ட்டி மெம்பர் அவ்வளவுதான். கிரீட்டாவும் அப்படியா, நான் பாக்குறப்ப நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தீங்களே அதான் கேட்டேன். லீஃபாவும் அதெல்லாம் கிடையாது, நாங்க ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒரே ஸ்கூலுக்கு போயிருக்கோம் அதனால தான். சரி அதை விடு, எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. சாலமண்டர்ஸ்க்கும் சில்ஃப்க்கும் ஆகவே ஆகாது, அதனால தான் அந்த மாதிரி சண்டை நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த சாலமண்டர் மொத்தமா சேர்ந்து அந்த இக்ட்ரிசில் ட்ரீக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். கிரீட்டாவும் சரி அந்த வேர்ல்ட் ட்ரீ இக்ட்ரிசில் பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்றான். நான் அந்த இக்ட்ரிசில் டாப்புக்கு போய் ஆகணும், என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்றான். லீஃபாவும் கவலைப்படாத இங்க இருக்க எல்லாருமே அதை யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த ஆல்ஃபை மாநிலோட மெயின் இவெண்ட் அதான் சொல்லலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னால ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு தான் போக முடியும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் உன்னால பறக்க முடியும், எல்லா ரேஸாலையும் 10 நிமிஷத்துக்கு மேல பறக்கவே முடியாது. ஆனா அந்த எக்ட்ரிசில் ட்ரீ மேல ஒரு டாப் ஃப்ளோர் இருக்கு, அந்த ஃப்ளோருக்குள்ள ஃபேரி கிங் ஓபரன் இருக்காரு. அந்த ராஜாவை எந்த ரேஸ் முதல்ல பாக்குறாங்களோ அவங்கள ஒரு சுப்பீரியர் ரேஸா மாத்தி விடுவாங்க. அந்த ரேஸ் பேரு ஆல்ஃப். ஆல்ஃப் கிட்ட என்ன இருக்கு தெரியுமா, ஆல்ஃபால எந்த அளவுக்கு வேணா பறக்க முடியும், அவங்களுக்கு லிமிட்டே கிடையாது. அந்த ட்ரீயோட பேஸ்ல ஒரு சிட்டி இருக்கு, அந்த ஃப்ளோட்டிங் சிட்டிக்கு போறதுக்கு அத கேட்னு சொல்லலாம். ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல பவர்ஃபுல் என்பிசி கார்டியன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்க ஒரு பெரிய ஆர்மியா இருக்காங்க. உனக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேம் வந்து 1 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் யாருமே அந்த கொஸ்டின் கிளியர் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்ல இதுல நீ தனியா போக முடியாது, இதுல ஒரு ரேஸ் மொத்தமா போனாதான் அந்த லெவல கிளியர் பண்ண முடியும். கிரீட்டாவும் சரி இங்க இருக்க மொத்த ரேஸை ஒன்னா போனா ஜெயிக்கலாம்ல. லீஃபாவும் அங்கதான்
ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். இங்க இருக்க மொத்த ரேஸ் ஒன்னா போனாங்க வச்சுக்கோயேன், அங்க மேல யார் போறான்னு சொல்லிட்டு சண்டை வரும். அது மட்டும் இல்ல, எந்த ரேஸுக்கு ரிவார்ட் கிடைக்கும் எந்த ரேஸ் கிடைக்காதுன்னு யாருக்குமே தெரியாதுல. கிரீட்டாவும் அப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர மாட்டாங்கன்னா அப்ப அந்த டாப்புக்கு யாராலும் போக முடியாதா? லீஃபாவும் அதான் நானே யோசிக்கிறேன், அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிரீட்டாவுக்கு வருது, ஆனா அது வரைக்கும் என்கிட்ட டைம் கிடையாது. என்ன மன்னிச்சிட்டு, அந்த இக்ரசில் டாப்புக்கு நான் சீக்கிரமாவே போய் ஆகணும். லீஃபாவும் சரி, எதுக்காக அவ்வளவு சீக்கிரமா போகணும் ஆசைப்படுற? கிரீட்டாவோ நான் ஒருத்தர் தேடிட்டு இருக்கேன், இது ஒரு பெரிய கதை, இப்போதைக்கு அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி லீஃபா, இப்ப வரைக்கும் நீ நிறைய விஷயம் கத்து கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி அப்படின்றான். இப்ப கிரீட்டாவும் அங்க கிளம்புறப்ப லீஃபாவை கையை பிடிச்சிட்டு, நீ அந்த வேர்ல்ட் ட்ரிக்கா போயிட்டு இருக்க, அது ரொம்ப ஆபத்து, அதுவும் இல்லாம ரொம்ப தூரமா இருக்கு, நிறைய பவர்ஃபுல் மான்ஸ்டர்ஸ் வரும், அவனுக்கு அது கிட்ட போக. சரி நீ போனா நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்றா. கிரீட்டாவும் நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இப்பதான் நம்ம சந்திச்சோம், உங்ககிட்ட அவ்வளவு கேட்க முடியாது. லீஃபாவும் சரி, அப்ப வேர்ல்ட் ட்ரிக் எப்படி போகணும்னு தெரியுமா? அப்படி இல்லைன்னா அங்க இருக்க கார்டன்ஸ் பத்தியாச்சும் தெரியுமா? நாங்க போன அப்புறம் ஏதாச்சும் யோசிப்பா அப்படின்றான். அவளும் அதெல்லாம் கிடையாது, நானுமே வர அப்படின்றா. சரி நாளைக்கு 3 மணிக்கு இங்கே சந்திப்போம், வரட்டா சொல்லு லாக் அவுட் ஆகிறப்ப. கிரீட்டாவும் ஒரு நிமிஷம், ரொம்ப நன்றி லீஃபா. இப்ப லீஃபாவுமே அங்க இருந்து லாக் அவுட் ஆகிறா. இப்போ அவளும் அந்த ஆமோ ஸ்பீர் எடுக்கிறா. யாருன்னு பார்த்தா கிரீட்டோட கசின் சுகு. அவளும் கிரீட்டோ கிட்ட பேச நினைச்சு வெக்கப்பட்டு இருக்கா. அவன் ரொம்ப வித்தியாசமா இருந்தால அவனோட பேரு கிரீட்டோ தானே. இப்போ இந்த சைடு இக்ரசில் ட்ரீ மேல கட்டுறாங்க, பார்த்தா அந்த இடத்துல நிஜமலே ஆசனா இருக்கா. ஆனா அவளை யாரும் கூண்டல் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது, டிட்டானியா இப்போ முகம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றான். உன்னை பார்த்தா அழற மாதிரி இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ஒருத்த வரான், யாருன்னு பார்த்தா அந்த சுகவ். அவன் தான் இடத்துல ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கா ஃபேரி கிங் தான். அவனும் உள்ள வந்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க டிட்டானி அப்படின்றான். ஹாஸ்னாவும் என்ன அந்த பேர் வச்சு கூப்பிடாத, என்னோட பேரு ஹாஸ்னா. அவனும் சிரிச்சுட்டு, அட நான் சொல்றது புரிஞ்சுங்க அப்படின்ற பாரு, இந்த உலகத்துல நான் தான் ஒபேரான் தி ஃபேரி கிங். என்ன பாக்குறதுக்கு எல்லா பிளேயர்ஸும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த ஆஃப்லைம்ல. அது மட்டும் கிடையாது, என்னோட குயின் நீதான் டிட்டானியா. உனக்கு வேற என்ன வேணும், என்ன எப்ப ஏத்துக்க போற அப்படின்றான். என்கிட்ட இருந்து உனக்கு வெறுப்பு மட்டும் தான் கிடைக்கும். சுகாவும் நீ ஒரு புடிவாதம் பிடிச்ச பொண்ணுதான், ஆனாலுமே இப்பதான் யோசிச்சுட்டு இருக்க இந்த இடத்துல ரொமான்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கும்னு. ஹாஸ்னாவும் இது நிறுத்துன்னு சொல்றப்ப சுகாவை சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றான். ஹாஸ்னாவும் அது நடக்கவே நடக்குது அப்படின்றா. இப்போதைக்கு இந்த கேம்ல 10,000 மேற்பட்ட பிளேயர்ஸ் இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு இந்த ஃபுல் டெப் சிஸ்டமோட வேல்யூ சுத்தமா தெரியல. உனக்கு தெரியுமா, பிரெயினோட நியூரல உன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டா உன்னால மனுஷனோட தாட்சியும் மனுஷனோட எமோஷன்ஸும் ஏன் அவனோட மெமரிஸுமே உனக்கு ஏற்ற மாதிரி மாத்த முடியும். ஹாஸ்னாவும் என்ன செஞ்சுட்டு இருக்க, கண்டிப்பா யாரும் உனக்கு செய்ய விட மாட்டாங்க அப்படின்றா. சுகாவும் எவனை தடுப்பான், உனக்கு தெரியுமா நிறைய கண்ட்ரிஸே இந்த ரீசெர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான மனுஷங்களை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் நான் நியூஸை பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கு யார் கரெக்டா இருப்பான்னு. அப்புறம் தான் கிடைச்சது 10,000 டெஸ்ட் சப்ஜெக்ட். கயபா நிஜமால ஒரு பெரிய புத்திசாலி, இருந்தாலுமே அவன் ஒரு முட்டாள் தான். இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை அவன் ஒரு கேமுக்கு யூஸ் பண்ணா, இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா எனக்கு இது தெரியும், நான் டெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான இடமா இருந்துச்சு. சோடா ஆன்லைன்ல எப்போ பிளேயர்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆனாங்களோ அப்போ ஒரு சில பிளேயர்ஸை நான் எனக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு வச்சேன். அந்த மைக்ரோ செகண்ட 300 டெஸ்ட் சப்ஜெக்ட் 300 பிளேயர்ஸோட கான்சியஸ் எனக்கு சொந்தமாச்சு. 2 மாசத்துல அந்த ரிசர்ச் நிறையவே இம்ப்ரூவ் ஆச்சு. நான் இந்த டெக்னாலஜியா உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு மனுஷனோட மெமரிஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாத்த முடியும். என்னோட வேலை கூடி சீக்கிரத்துல முடிய போகுது அப்படின்ற. ஹாஸ்னாவும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, என்னோட அப்பா இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு அலோ பண்ணவே மாட்டாரு. அவனும் பக்கத்துல வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சதானே இதை நான் சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னா இது எப்படி நல்லா விற்க முடியும், யாருக்கு விற்க போற கேட்கறப்ப அவனும் ஒரு அமெரிக்கன் கார்பரேஷன் இதை வாங்குறதுக்கு அவளை காத்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அவங்க கிட்ட இது எல்லாத்தையுமே கோடி கணக்கில் நான் விற்க போறேன். ஹாஸ்னாவும் அதை நான் நடக்கவே விட மாட்டேன். நிஜ உள்ளத்துக்கு நான் போன அப்புறம் உன்னோட திட்டத்தை எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன். அவனும் நீ உங்க டெஸ்ட் சப்ஜெக்ட்க்கு வித்தியாசம் கிடையாது கண்ணு, நான் இப்போ நினைச்சா கூட உன்னோட மெமரிஸை மாத்தி எனக்கு ஏற்ற மாதிரி உன்னை சொல்ல வைப்பேன். இது கேட்டவனே ஹாஸ்னாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்போ சுகாவுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவனும் கிளம்புறப்ப ஹாஸ்னா கிட்ட, கவலைப்படாத உன்னை ஒரு பொம்மையெல்லாம் மாத்த மாட்டேன், ஆனா அடுத்த வாட்டி எனக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்ற பேச்சு கேட்கணும். நீ இப்ப ஹாஸ்னாவுமே அவன் போற பாசல உத்து பார்த்துட்டு இருக்கா. ஆனா அது எல்லாமே இவளுக்கு பிளரா தான் தெரியுது. அவளும் அழுதுகிட்டே கிரீட்டோ என்ன காப்பாத்து அப்படின்ற. இப்ப லீஃபாவும் கிரீட்டோக்கு மேஜிக் எப்படி பண்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அவன் நைட் விஷன் மேஜிக் போறான், அப்புறம் இல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணணும்னு சொல்றா. ஆனா அது எப்படியோ பேட்டிலுக்குலாம் யூஸ் ஆகுது, அது ஒரு வெத்து வெட்டு மேஜிக் தான் சொல்ல. கிரீட்டவும் என்ன காண்டாக்க சொல்றாள் அவ. இப்ப லீஃபாக்கு ஒரு மெசேஜ் வர, அது யார் அமிச்சது பார்த்தா ரெக்கான் என்ன சொல்றான்னா, நான் நினைச்ச மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, எஸ் அப்படி அமைச்சிருக்கான். அவளுக்கு புரியவே இல்ல, எஸ்ஸா அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஜோயும் பின்னாடி யாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றா. கிரீட்டவும் என்னாச்சு மான்ஸ்டர்ஸை கேட்க, ஜோயும் இல்ல பிளேயர்ஸ் வராங்க, எனக்கு தெரிஞ்சு 12 பேர் கிட்ட வராங்கன்னு சொல்றா. லீஃபாவும் என்னது 12 பேரா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அதனால எங்கே ஒளிவு அப்படின்றா. கிரீட்டவும் எங்கன்னு கேட்க, லீஃபாவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் சொல்றா. இப்ப கிரீட்டவும் செவத்தோரமா தள்ளி ஒரு ஸ்பெல் போடுறா. அந்த ஸ்பெல்ல செவர் மாதிரி ஒரு பேரியர் வருது. லீஃபாவும் நம்ம பேசலாம், அவங்களுக்கு கேட்காது, ஆனா அமைதியா பேச அப்படின்றான். இப்ப கிரீட்டவும் லீஃபா கிட்ட, உனக்கு தெரியுது அது பாரு அப்படின்றான். லீஃபாவும் எனக்கு தெரியல சொல்ல, கிரீட்டவும் அது ஒரு பிளேயர் கிடையாது, அது சின்னதா இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு வவ்வால இருக்கும் அப்படின்றான். இப்ப அந்த வவ்வால பார்த்த உடனே அவன் வெளியே வந்துட்டு, அது ஒரு ஹை லெவல் ட்ராக்கிங் சர்ச்சர், நம்ம அழிச்சாங்கன்னு சொல்றா. லீஃபாவும் ஸ்பெல் போட்டு அந்த ட்ராக்கிங் வவ்வால அழிச்சிட்டா. சரி இங்க ஓடும் சொல்ல, கிரீட்டாவும் என்ன சொல்லிட்டு இருக்க, நம்ம 90 ஸ்பெல்ல ஓடி பண்ணதை கேட்க, லீஃபாவும் இல்ல எனிமீஸ்க்கு இந்த ட்ராக்கரை நம்ம அழிச்சிட்டு தெரியும், அப்ப கண்டிப்பா நம்ம இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம அங்க வந்த ட்ராக்கர் ஃபயர் எலிமெண்ட், எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு பார்ட்டி யாருன்னு எனக்கு தெரியும்.
கிரீட்டாவும் யாரு அட்டாக் பண்ணாங்களே அந்த சாலமண்டர்ஸ் தான் கேக்குறான். லீஃபாவும் எதுக்காக சாலமண்டர்ஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க, இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க. கிரீட்டாவும் அட அங்க பாரு ஒரு ஏரி. இப்ப அவங்க கிட்ட நெருங்குக்குள்ள ஒரு ஸ்பெல் விழுது. அதுல அவங்க வழியில ஒரு பெரிய வால் வருது. அதை கிரீட்டோ தன்னோட ஸ்வாட வச்சு அடிக்க பாக்குறான். ஆனா அந்த செவரு உடையற மாதிரி தெரியல. லீஃபா வந்துட்டு அதனால ஒர்க் ஆகாது. கிரீட்டாவும் அது முன்னாடியே சொல்ல மாட்டியாமா. லீஃபாவும் இது ஒரு எஸ்டேப் மேஜிக், நீ என்னதான் பிசிக்கல் அட்டாக் அடிச்சாலும் ஒர்க் ஆகாது, உன்னால மேஜிக் வச்சு தான் பிரேக் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இந்த தண்ணிக்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, போனா உன் கதை காலி ஆயிடும். கிரீட்டாவும் அப்ப நம்மளுக்கு வேற வழியே கிடையாது, சண்டை போட்டு தாகணும். லீஃபாவும் நானும் ஒத்துக்கிறேன், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் இல்லாம சாலமண்டர்ஸால இந்த அளவுக்கு ஹை லெவல் எர்த் மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஹை லெவல் மேஜஸ் இருப்பாங்க. கிரீட்டாவும் நீ நல்லா சண்டை போட மாட்டேன் சொல்ல, ஆனா எனக்கு சப்போர்ட் மட்டும் கொடு, அதுவே போதும் அப்படின்றான். லீஃபாவுமே பின்னாடி போய் கிரீட்டோக்கு ஹீலிங் பண்ண ரெடியா இருக்கா. இப்ப கிரீட்டோமே அங்க ஒரு குரூப் அடிக்கிறான். ஆனா அவங்க ஷீல்ட் வச்சு தடுக்கிறாங்க. அதுவும் இல்லாம பின்னாடி மேஜஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பெல்ல கிரீட்டோவுமே நிறைய டேமேஜ் போக பின்னாடி லீஃபாவுமே அவனுக்கு ஸ்பெல் போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கா. கிரீட்டோவுமே எனிமீஸ் அடிக்க அங்க இருக்க மேஜஸ் அவங்க ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய ஸ்பெல் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த சைடு லீஃபாவுமே கிரீட்டோவை ஹீல் பண்ணிட்டு இருக்கா. லீஃபாவும் பார்த்துட்டு கிரீட்டோ அது போதும், இப்படியே போயிடுச்சுன்னா உன்னோட ஹெச்பில காலி ஆயிடும். கிரீட்டாவும் இல்ல, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என்னோட பார்ட்டியில இருக்கிறவங்கள நான் சாக விட மாட்டேன், அத இன்னொரு வாட்டி நான் நடக்கவே விட மாட்டேன். இப்ப கிரீட்டோவுமே நான் அடிக்கிற சொல்லிட்டு கத்திக்கிட்டு போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுல அங்க இருக்கிறவங்க பயமே வருது. கிரீட்டோவும் அவங்க அடிக்க ஆரம்பிக்க யூ லீஃபா கிட்ட உன்னோட மொத்தமான யூஸ் பண்ணி அவங்க அடிக்கிற மேட்ச் அட்டாக்க பிளாக் பண்ண அப்படின்றா. லீஃபாவுமே ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்பெல் போடுறா. அந்த சைடுக்கு எனிமீஸ்மே ஒரு பெரிய ஸ்பெல் போடுறாங்க. இப்போ அதுவே தாக்க முடியல. யூயோ அப்பா அந்த ஸ்பெல்ல போடுங்க அப்படின்றா. இப்ப கிரீட்டோவுமே ஒரு இல்யூஷன் மேஜிக் கிரியேட் பண்றான். லீஃபாவும் அது ஒரு இல்யூஷன் மேஜிக், அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் அவனை காட்டும். இப்ப கிரீட்டோ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல இருக்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுறான். அதை பார்த்து லீஃபாவுக்கே பயமா இருக்கு. கிரீட்டோ நீ அது. இப்போ கிரீட்டோவும் அந்த மான்ஸ்டர் மாதிரி தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க எனிமீஸும் அந்த மான்ஸ்டர் பார்த்து அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா எனிமீஸ் தோத்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க மேஜஸும் அது பாக்கிறதுக்கு பயமா இருக்கலாம், ஆனா அவனும் ஒரு மனுஷன் தான், ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்றாங்க. இப்ப கிரீட்டோவுமே ஒரு மான்ஸ்டர் எப்படி சாப்பிட மாடிக்குமோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்களுக்கு என்ன பயம் வந்துட்டு இருக்கு. சரி மேஜிக் போடுங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த மேஜிக்க போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கிரீட்டோவுமே அவங்களை போய் தோக்கடிச்சிடுறான். அதை பார்த்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுமே கிரீட்டோ சாகடிக்க அங்க இருக்க தலைவனும் என்ன பண்ண தெரியாம அங்க இருக்க தண்ணியில குதிக்கிறான். ஆனா அங்க அதோட பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அது அவனை சாகடிச்சிருச்சு. இப்போ கடைசியா ஒருத்தர் இருக்கான். அவனை வெறும் கையால நசுக்கிறப்ப லீஃபா வந்துட்டு கிரீட்டோ வெயிட் பண்ணு, அவனை கொல்லாதுன்னு சொல்ல கிரீட்டோ அவனை விடுறான். லீஃபா ஒரு வாழ நின்றுட்டு எங்களை அட்டாக் பண்றதுக்கு யார் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா, யார் உங்ககிட்ட சொன்னா கேக்குறான். அங்க இருக்கிறவனும் என்ன வேணா கொண்டுக்கோ, ஆனா நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற. இப்ப கிரீட்டோமே நார்மலா ஒரு மாதிரி அட நிஜமாலே சூப்பரா இருந்துச்சுல்ல. அங்க இருக்க எனிமி கிட்ட நீங்க ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க, உங்களோட பிளான் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஒரு வேளை நான் தனியா இருந்தா நான் அப்பயே இறந்து போயிருப்பேன். லீஃபாவும் என்ன அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. கிரீட்டாவும் இதை நானே பாத்துக்கிறேன். கிரீட்டாவும் அவங்க கிட்ட காசு வச்சு டீல் போடுறான். அந்த எனிமியுமே எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டான். அந்த இனிமையும் ஜிடேஸ் எங்களை இங்க வர சொன்னாரு. அவர் 12 பேர் சேர்ந்துட்டு 2 பேர் தாக்க சொன்னாரு. ஸ்டார்டிங்ல நானும் யோசிச்சேன், ஆனா நீங்க 2 பேர் காகேமோனை தோக்கடிச்சிக்கலாமே, அதனால தான் நாங்க 12 பேரை ஒத்துக்கிட்டோம். கிரீட்டாவும் ஆமா யாரு காகேமோனே, அவனும் அந்த லான்ஸ் ஸ்குவாடுக்கு அவன் தான் தலைவன். அதுவும் இல்லாம சிறுச வேட்டையாடுறதுல அவன் ரொம்ப ஃபேமஸ். ஆனா நேற்று சண்டையில தோத்துக்கிட்டு அழுதுகிட்டு ஓடி வந்தான். அப்போ நீ தான் நேற்று அவனை தோக்கடிச்ச கரெக்டா. லீஃபாவும் சரி ஜிடாக்ஸ் எதுக்காக எங்களை அழிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனும் ஜிடாக்ஸோட ஐரப் அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட பிளான்ஸ்ல நீங்க குறுக்கு வரீங்களா. கிரீட்டாவும் என்ன பிளான் கேட்க நான் சாதாரண ஃபுட் சோல்ஜர் தான், எனக்குலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க எதோ பெருசா செய்யறாங்க அது மட்டும் எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு எங்க இடத்துல லாகின் பண்றப்ப ஒரு பெரிய ஆர்மி பறக்கிறத பார்த்தேன். அவங்க எல்லாருமே நார்த் சைடு போயிருந்தாங்க. லீஃபாவும் என்னது நார்த் சைடு போயிட்டு இருக்காங்களா, அப்போ அவங்களுமே வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்காது. அங்க போன மொத்த சோல்ஜர்கிட்டயும் ஏன்ஷியன்ட் கிளாஸ் வெப்பன் இருந்தா தான் அதை அடிக்கவே முடியும். அவனும் இது வரைக்கும் தான் தெரியும். ஆமா நம்ம டீல் பேசணுமே அது ஓகே தானே. கிரீட்டாவும் ஆமா நான் எப்பவுமே ஒரு ட்ரேட்ல பொய்யா சொல்ல மாட்டேன். இப்ப அவனுக்கு கிளம்புறப்ப லீஃபாவும் முன்னாடி ஒரு மாஸ்டர் வந்துச்சு, அது நீயா. கிரீட்டாவும் அது எனக்கு ஞாபகம் இல்ல. என்னது உனக்கு ஞாபகம் இல்லையா. கிரீட்டாவும் நான் எப்படி போனேன்னு எனக்கே தெரியாது, நான் பேட்டில் இருக்கப்ப திடீர்னு எனக்குள்ள வெறி வரும், அப்ப நான் என்ன செய்வேன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. யூஎஸ் சொன்ன ஸ்பெல்ல மட்டும் நான் போட்டேன். அது மட்டும் இல்ல நான் பெருசா வாழ்ந்தாலும் ஞாபகம் இருக்கு. என்கிட்ட என்னோட ஸ்வாட் இல்ல, அதுக்கு பதிலா என்னோட கையை யூஸ் பண்ணேன். ஐயோ அது மட்டும் இல்லப்பா, எல்லாரும் நீங்க வெட்டினீங்க சாப்பிட்டீங்க. கிரீட்டாவும் நீ கரெக்டா தான் சொல்ற, ஒரு மான்ஸ்டர் இருக்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லீஃபாவும் ஆமா எல்லாம் சாப்பிட்டியே எப்படி டேஸ்ட் கேட்க. கிரீட்டாவும் நல்லா சமைச்ச கறி மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு, அது ரொம்ப நாளாச்சு சொல்லிட்டு திரும்பி லீஃபாவோட கையை கடிக்கிறான். லீஃபாவை பயந்துகிட்டே என்ன விட சொல்லிட்டு பள்ளின்னு ஒரு அறா. கிரீட்டாவும் ஒரு ஜோக் கூட புரிஞ்சுக்க முடியல, நீ எல்லாம் என்னம்மா அவ்வளோ இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பண்ணு உன்னை அத்துரு அப்படின்றா. கிரீட்டாவும் லீஃபா இந்த சாலமண்டர்ஸ்லாம் நம்ம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல அது என்ன. இப்ப அவளை செக் பண்ண ரெக்கார்ட் ஆன்லைன்ல இல்ல போல, சரி அவன் தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். கிரீட்டாவும் சரி உண்மையான உலகத்து போய் அவனுக்கு நிஜமான கால் பண்ணு, என்ன நடக்கும் தெரியும்ல. அவளும் சரி நான் கொண்டா லாக் அவுட் ஆகி நான் என்ன செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்றா. இப்ப லீஃபாவுமே லாக் அவுட் ஆகிறா. இப்ப சுகம் போன் எடுத்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் நாகட்டோ அதாச்சும் இருக்கா நிறைய வாட்டி போன் பண்ணிருக்கான். இப்ப திரும்பி போன் வருது, அதை அட்டன் பண்ணா நாகட்டாவும் நல்ல வேலை இப்பயாச்சும் போன் எடுத்தியே, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு. சுகமும் நான் கேம் குள்ள இருந்தேன் அதனால தான் நிறைய பிரச்சனை. அவனும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை, சீகட் நம்ம அழுக்கி கிளம்பிட்டான். அது மட்டும் கிடையாது நம்ம லீடர் சாக்குயாவ அவன் ஏமாத்திட்டான். சுகமும் என்னது ஏமாத்திட்டானா, சரி என்ன நடச்சுங்கிறத தெளிவா சொல்லு. நல்லாட்டாவும் சரி நான் சொல்றேன், நேத்து அந்த சாலமண்டர்ஸ்ல நம்மள காட்டுக்குள்ள அடிச்சாங்களே அது உனக்கு வித்தியாசமா தெரியல.
என்னன்னு கேட்க, நேத்து உன் ஞாபகம் இருக்கா சீகட், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான்ல. சுகவும், ஆமா சீகட் அப்படி மட்டும் கிடையாது, ஆனா அவன் பாத்துக்கிறேன்னு சொன்னான். சீகட் சாலமண்டர்ஸ் கூட ரகசியமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவளும் என்ன சொல்லிட்டு இருக்க, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்க கேட்க, ரீகானும் நான் நேத்து உங்ககிட்ட சொன்னல ஏதோ சரியில்லைன்னு, அது சீகட்டை பத்தி தான். இன்னைக்கு இன்விசிபிள் ஸ்பெல் போட்டுக்கிட்டு நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். நான் ஃபாலோ பண்ணி பார்த்தா அவ யாருன்னு தெரியாத 2 பேர் கூட போனா. அவங்கள நானும் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் தெரிய வந்தது அவங்க எல்லாருமே சாலமண்டர்ஸ்னு. என்னன்னா அந்த சாலமண்டர்ஸ் உங்ககிட்ட ட்ரேசர் வச்சிருக்காங்க தெரிய வந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துல நாங்க மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு சுகு கேட்க, அவனும் சாலமண்டர்ஸ் என்ன புடிச்சிட்டாங்க, என்ன பேர்லெஸா அவங்க கஸ்டடியில வச்சிருக்காங்க என்ன. சுகுவும், ஓ அதனால தான் உண்மையான உலகத்துல எனக்கு போன் பண்ணியா, ரைட்டு. அவனும் அது மட்டும் கிடையாது, சாக்கியா கேட் சேர்த்து கூட ஒரு அலையன்ஸ் ட்ரீட்டி, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போடலான்னு இருந்தாங்க. சாக்கியாவும் அவளை பாக்கிறதுக்கு ரகசியமா ஒரு நியூட்ரல் ஜோனுக்கு இன்னைக்கு போயிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்துக்கு இந்த விஷயம் தெரியும். அவ ஒரு பெரிய சாலமண்டர் ஆர்மியோட அங்க போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த செட் கேம்குள்ள இப்பதான் கிரீட்டவும் சாப்பிடலாம் சொல்லிட்டு ஆடு வாயில் வைக்கிறான். பார்த்தா நம்ம இங்க போய் அவனை சொல்லிட்டு அவன் முடிச்சுக்கிறா. லீஃபாவும் நினைச்சுக்கிட்டு, கிரீட்டோ என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் இங்க போய் என்ன சொல்ல. கிரீட்டவும் ஏன் என்னாச்சுன்னு கேட்கறான். லீஃபாவும் என்ன மன்னிச்சிரு, இப்போதைக்கு விளக்கறதுக்கு டைம் இல்ல, நான் அதை போய் பார்த்தாகணும் அப்படின்றா. அதுவும் இல்லாம நான் திருப்பி வருவானு தெரியல. கிரீட்டாவும் சரி அப்படின்னா நம்ம போற வழியில அதை பத்தி பேசுவோமே. லீஃபாவும் இன்னும் 40 நிமிஷத்துல பட்டர்ஃபிளை வேலிங்கிற இடத்துல செல்ஃபோட லீடரும் கேட்சிதோட லீடருமே ஒப்பந்தத்தை போட்டு அந்த இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. கிரீட்டாவும் சரி சாலமண்டர்ஸ் இவங்களை அட்டாக் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்க, லீஃபாவும் முதல்ல இந்த அலையன்ஸ் இந்த ஒப்பந்தத்தை அவங்க ஈஸியா தடுக்க முடியும். அதுவும் இல்லாம இது ரகசியமா நடந்துட்டு இருக்கு. கேட்சிட்டோட லீடரை யார் பண்ணிட்டாங்க, அந்த படியை இவங்க ஈஸியா செல்ஃப் மேலையும் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சாலமண்டர்ஸ் இந்த கேட்சிட்டோடையும் செல்ஃப் கிட்டையும் ஒரு பெரிய போற ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அது மட்டும் கிடையாது, ஒரு டெரிட்டரி லீடரை நீ தோக்கடிச்சு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட இருக்க 30% டெரிட்டரி உனக்கு வந்துடும். அது மட்டும் கிடையாது, நீ 10 நாளைக்கு அவங்க டவுனுக்கு போய் உனக்கான டாக்ஸ் நீ வாங்கிக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட்டிவ், அதனால தான் சொல்றேன். அதுவும் இல்லாம இது செல்ஃபோட பிரச்சனை, இங்க வரதுக்கு உனக்கு எந்த காரணமும் கிடையாது, நீ போயிடு அப்படின்றா. ஒருவேளை நம்ம அந்த மீட்டிங் போனோம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா திருப்பி உயிரோட வர மாட்டோம். திருப்பியுமே எங்க டெரிட்டரி ஸ்பெயின்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வேர்ல்ட் ட்ரீ டாப்புக்கு நீ சீக்கிரமா போன சொன்னல, நீ சாலமண்டர்ஸோட சேர்ந்தனா உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சாலமண்டர்ஸ்ல இவங்க அழிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் வரும், அவங்களால ஈஸியா இக்ரஸில் டாப்புக்கு போக முடியும். நீ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க கூட போலாம். அதனால இந்த இடத்துல நீ எனக்கு கொண்டா கூட நான் உனக்கு தப்பு சொல்ல மாட்டேன். கிரீட்டாவும் இது ஒரு சாதாரண கேம் தால உன் விஷயத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம்ல, நீ கொல்லணும் நினைச்சா கொண்டுக்கலாம், திருடணும் நினைச்சா திருடிக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்து வந்துட்டு இருக்கேன்னா, இருந்தாலுமே எனக்கு புரியுது அது உண்மைதான். ஒரு காலத்துல நானுமே அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் எப்பயுமே உண்மை கிடையாது. இது விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறதுனாலே ஒரு சில விஷயத்த நீ பாதுகாத்தாகணும். எனக்கு நெருங்கியவங்க இதை எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. உண்மையான உலகத்துல நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் இங்கேயோ. உன்னோட ஆசைக்காக இங்க ஒரு விஷயத்தை தப்பா செஞ்சனா அது கண்டிப்பா நிஜ உலகத்துல இருக்க உன்னையுமே பாதிக்கும். இந்த கேம்குள்ள இருக்க கேரக்டரும் பிளேயரானும் இனியுமே ஒண்ணுதான். லீஃபா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ நிஜமாலே நல்லவ, உன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எந்த காரணத்துக்காகவும் ஒரு ஃப்ரெண்டை கண்டிப்பா நான் கொல்ல மாட்டேன். இது கேட்டு லீஃபாவுமே ரொம்ப நிறைய அப்படின்றா. கிரீட்டவும் அட நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டல, என்ன மன்னிச்சிரு, பழகு தோசை அப்படி பேசிட்டேன். லீஃபாவும் இல்ல ரொம்ப நல்லா பேசினேன். கிரீட்டாவும் அட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா போலாம் அப்படின்றான். ஜூயி எங்களுக்கு வழி கட்டு சொல்ல இப்ப அவ கை பிடிச்சிக்கிட்டு அவனை வேகமா போக ஆரம்பிக்கிறான். அவங்க போற வழியில மான்ஸ்டர்ஸ் வந்தாலுமே அவன் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் தாண்டி அவன் ஈஸியா எக்ஸைட்டிங்கா போயிட்டான். காசுடோ இந்த மாதிரி விஆர் கேம்ல மாட்டிக்கனால அந்த கேமை நான் வெறுத்துட்டு இருந்தேன். காசுடோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறான், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கேம்ல நான் ரொம்ப அடிக்ட் ஆனேன். ஆல்ஃபைம் ஆன்லைன் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. உன்னோட சொந்த ரெக்கைகளால வானத்துல பறக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பறக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணலாம்னு தோணுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு எதுக்காக காசுடோக்கு இந்த மாதிரி ஒரு உலகம் பிடிச்சிருக்குன்னு. இப்ப சோகவும் அவரோட ஸ்கூல்ல இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துட்டு அங்கேயும் ரிலீஃப் அப்படின்றான். சோகவோ நாகட்டா ஸ்கூல்ல என்னோட கேம் பேர் வச்சு கூப்பிடாத உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படிதான் தெரிய வருது இவன் ரீகானு. அவனும் என்ன மன்னிச்சிரு சுகு, எதுக்காக இங்க வந்த, நீ தான் ஏற்கனவே இன்னொரு ஹை ஸ்கூலுக்கு போயிட்டல. அவனும் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வச்சு கூப்பிட அவளுக்கு இன்னுமே கோவருது. நாகட்டாவும் கிரிகாயா என்னன்னா காலைல இருந்து உங்ககிட்ட பேசத்தானே காத்துட்டு இருந்தேன் என்னன்னு கேக்குறப்ப நாகட்டாவும் சிகரெட்டா அவனோட பார்ட்டியும் இன்னைக்கு சாயங்காலம் ஹண்டிங்க போலான்னு யோசிச்சாங்க. சகுவும் என்ன மன்னிச்சிரு, கொஞ்ச நாளைக்கு நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்றா. அவனும் ஏன்னு கேட்கறப்ப அவளும் நான் வேர்ல்ட் ட்ரீக்கு ஆலனுக்கு போயிட்டு இருக்க அப்படின்றா. அவனும் என்னது அந்த இக்ரஸில் பேஸுக்கு போறியா, ஒரு நிமிஷம் அன்னைக்கு ஸ்பிரிகன் வந்தானே அவங்க கூட போயிட்டு இருக்க. சுகமும் அப்படின்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு எப்படி போறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் கட்டாவும் என்ன யோசிச்சுட்டு இருக்கலி கிரிகாயா, யாருன்னே தெரியாத ஒருத்தம் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்னா இருக்க போறீங்களா. அவளும் டேய் தப்பா யோசிக்கா சொல்லிட்டு வயிற்றுல ஒண்ணு வைக்கிறா. சுகமும் நான் முடிவு பண்ணதுதான் சேகர் கிட்டே அவனோட பாட்டி கிட்டேயும் நான் அப்புறமா வந்து சொல்லிக்கிறேன். அவளுமே வீட்டுக்கு வந்துட்டு நான் அவன் கிட்ட கைடு தான் இருக்க போறேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளுமே திருப்பி அட்மாஸ்பியர் மாட்டி ஆல்ஃபைம் ஆன்லைனுக்குள்ள போறா. அதே டைம்ல அந்த இடத்துக்கு கிரீட்டோவும் வரான். கிரீட்டோவும் நானுமே நிறைய கேர் வாங்கணும், இந்த கத்திலாம் செட் ஆகாது அப்படின்றான். லீஃபாவும் சரி எனக்கு ஒரு நல்ல பிளாக் ஸ்மித் தெரியும், நான் கூட்டு போறேன் அப்படின்றா. இப்ப கிரீட்டோவுமே அவனுக்கு ஏற்ற மாதிரி எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பெரிய ஸ்வாட் வாங்கியிருக்கான். இப்போ தூரத்துல பறக்கிறதுக்காக ஒரு டவர் மேல ஏறி பறக்கலான்றாங்க. ஓ இப்ப என்ன புரியுது, அப்ப நான் மோந்தது இந்த டவர்லயா. இப்ப லீஃபா அவன் கிட்ட கிளம்புறப்ப அந்த இடத்துல ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் சீகட் வந்துட்டு லீஃபா
பார்ட்டி விட்டு வெளியே போறதை கேள்விப்பட்டேன். அவ்வளவு ஆமான்னு சொல்ல ஸ்ரீகரும் உனக்கு தெரியுமா நீ போறதுனால மத்த மெம்பருக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுமா கேக்குறான். லீஃபாவும் இந்த பார்ட்டில சேரப்ப நான் எப்ப வேணா வெளியே போலான்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். ஸ்ரீகட்டும் நான் தான் சொன்னேன், ஆனா எங்க பார்ட்டில நீ ரொம்ப காலத்துக்கு இருந்துட்ட, நீ தான் எங்களோட பார்ட்டி மெம்பர்னு எல்லாருக்குமே தெரியும், நீ வெளியே போனா எங்களோட பார்ட்டியை அது நிறைய டேமேஜ் பண்ணும். கிரீட்டாவும் பார்ட்டி மெம்பர்ஸ் ஒன்னும் ஒரு பொருளும் வெப்பனும் கிடையாது, உனக்கு பிடிச்ச ஸ்வாட் ஆர்ம மாதிரி உனக்கு ஏத்த மாதிரிலாம் அவங்க வரமாட்டாங்க. இது கேட்டவன அவனுக்கு இன்னும் கோவம் வருது. அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். நீ ஒரு ஸ்பிரிகன் என்கிட்ட இப்படி பேசுறியா? லீஃபாவும் கிரீட்டோ என்னோட புது பார்ட்னர் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்றா. அவனும் லீஃபா எங்களை விட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க பார்ட்டில போயிட்டா? அவளும் ஆமா நான் இந்த இடத்துக்கு போறேன், அப்புறம் இந்த இடத்துக்கு திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்றா. அவனும் தன்னோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு எங்களை நீ ஏமாத்திட்ட, உன்னை இந்த இடத்த விட்டு சும்மா போக விட மாட்டான் அப்படின்றாங்க. நீ இன்னொரு ரேஸோட டேடியில வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த இடத்துல கண்டிப்பா யாருன்னு போற அப்படின்றான். கிரீட்டோவுமே எதுவுமே பண்ணாம இருக்கான். பக்கத்துல இருக்க மெம்பரும் சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணாத, அவ எதுவுமே தாக்கல, அவ எதுவுமே சொல்லல, சுத்தி இருக்கவங்க நம்மள பாத்துட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம தாக்கணும்னா சுத்தி இருக்கவங்களா நம்மள தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. சீக்கிரட்டுமே எங்க பார்டர் தாண்டின அப்புறம் லீஃபா நீ இவனை கூட்டிட்டு எங்காச்சும் ஓடி ஒழிஞ்சிக்கோ. லீஃபாவோ கிரீட்டோ என்ன மன்னிச்சிரு, என்னால் தான் அவ்வளவு பிரச்சனை இல்ல உனக்கு. கிரீட்டாவும் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உன்னோட டெரிட்டரி விட்டு போறியே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமான்னு கேட்கறான். இப்ப அவளுமே எதுவும் பேசாம அவன் அந்த டவர் டாப்பு கூட்டு போறா. கிரீட்டோ வந்து டாப்பை பார்த்துட்டு அட இது பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு, வானோ பக்கத்துல இருக்கு, அதை அப்படியே தொடர மாதிரி இருக்கு எனக்கு. லீஃபாவும் நான் அங்க வேணும் தான் வெளியே போனேன், எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தேடி இருந்தேன், அதான் எனக்கு கிடைச்சது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். கிரீட்டாவும் நீ போவேன்னு தெரியும், ஆனா இப்ப என்னால ஒரு பெரிய பிரச்சனை போறல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றான். லீஃபாவும் நான் எப்படி போயிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும், கவலைப்படாத, நம்ம கிட்ட ரக்க இருக்கு, ஆனா இந்த இடத்துல கூட நம்மளால சுதந்திரமா இருக்க முடியல. இவையும் வந்துட்டு மனுஷங்க உங்க எமோஷன்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்னால புரிஞ்சிக்கவே முடியல. உனக்கு ஒருத்தர் வேணா ஸ்ட்ரெயிட்டா பேச வேண்டானே. லீஃபாவும் என்ன பேசிட்டு இருக்க எனக்கு புரியல. ஐயோ உனக்கு வேணா தோ இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறா. முத்தம் கொடுத்துட்டு இது சிம்பிளா இருக்கு கிளியரா இருக்குல்ல, அந்த மாதிரி நீ பேசணும் அப்படின்றா. லீஃபாவும் சிரிச்சு அட இந்த ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, எல்லா பிரைவேட் பிக்ஸும் இப்படிதான் இருக்குமா? கிரீட்டாவும் இல்ல இவ ரொம்ப வித்தியாசம் தான், எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அந்த இடத்துக்கு ரெக்கான் வரான். லீஃபா என்னமா செஞ்சிருக்க, இந்த மாதிரி இந்த தேட்டர் விட்டு போனா எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே. லீஃபாவோ என்ன மன்னிச்சிருப்பா, நான் மறந்தே போயிட்டேன் பாரு, எனக்கு பார்ட்டி விட்டு போகணும்னு தோணுச்சு அதனால போயிட்டேன். ஆமா நீ என்ன பண்றீங்க? ரீகானும் வேற என்ன நினைச்ச, நீ எங்க போறியோ அதேதான் நானும் வருவேன் லீஃபா அப்படின்றான். லீஃபாவோ ரொம்ப நன்றி ஆனா தேவையில்லை அப்படின்றா. ரீகானும் நான் அந்த இடத்துல சொல்ல உன் கூட வரேன் தான் சொன்னேன், அப்படி கூட வரணும்னு எனக்கு ஆசை தான், ஆனா ஏதோ ஒன்று ஊத்திக்கிட்டே இருக்கு என்னன்னு கேக்குறப்ப அதை இப்போதைக்கு சொல்ற அளவுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல, அதனால இப்போதைக்கு நான் சீக்கிரம் பார்ட்டி கூட கொண்டாடு இருக்கேன். அப்புறம் கிரீட்டோ இங்க இருக்காது, இவ எல்லாத்துலயும் பிரச்சனைக்கே போயிட்டு இருப்பா, அதனால இவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்றான். கிரீட்டோ ஓகேன்னு சொல்ல ரீகானோ நல்லா தெரிஞ்சுக்கோ அவ யார் தெரியுமா, அவ என்னோட இப்ப லீஃபாவும் காலம் மிதிக்க அவன் சொல்லவே இல்ல. லீஃபாவும் நாங்க நியூட்ரல் சொன்னதா இருப்போம், உனக்கு வேணா மெசேஜ் பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. கிரீட்டோவும் போறப்ப அப்போ நிஜவலத்துலயும் அவனோட ஃப்ரெண்டு தானே ஜூயி வெளியே வந்துட்டு அவனோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரிஞ்சு, அவன் ரொம்ப சிம்பிளா இருந்தான். லீஃபா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா? அவளும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. இப்ப லீஃபாவுமே அவ தேட்டர் விட்டு போறோம்னு சொல்லிட்டு லைட்டா சோகமாயிட்டா. இப்போ ஜான்வரி 21 வேர்ல்ட் ட்ரீமால காட்டுறாங்க. இன்னுமே ஹாசன் அந்த கூண்டு தான் அடிச்சுட்டு இருக்கா. ஹாசன் பக்கத்திலே சுகமா அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அவனும் நீ அப்ப ஒத்துக்க மாட்டல, இது வெறும் ஃபேக் பாடி தான், நான் என்ன பண்ணாலும் உனக்கு ஒன்னும் ஆகாது. ஹாசனாவோ உனக்கு வேணா இது வித்தியாசமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது உண்மைதான், அதுவும் இல்லாம இதே கூண்டுல நான் இருக்க போறதுல அவன் வருவான், என்னை காப்பாத்துவான். சுகாவும் யார் வருவா? யாரு? அந்த ஹீரோ பையனை பத்தி பேசிட்டு இருக்கியா? அவன் பேரு கிரீட்டோ தி ஹீரோ தானே, கவலைப்படாத, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவனோட உண்மையான பேரு கிரிகாய தானே. அவனை உண்மையான உலகத்துல நான் சந்திச்சேன். எஸ்ஏஓ கேம கிளியர் பண்ண ஹீரோ அந்த மாதிரி ஒரு வீக்கான பையனை என்னால நம்பவே முடியல. சரி அவனை எங்க பார்த்தேன்னு நினைக்கிற சொல்லு. எங்க தெரியுமா? உன்னோட ஹாஸ்பிட்டல் ரூம்ல தான். நீ அன்கான்சியஸா இருக்கும் போது அவன் கண்ணு முன்னாடியே உங்க அப்பா கிட்ட நான் உன்னை அடுத்த வர கல்யாணம் பண்ணி போற சொன்னேன். அப்போ அவன் முகத்தை நீ பாக்கணுமே, அவனோட முகம் அப்படி இருந்துச்சு, என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன் இன்னொரு வாட்டி நர்வு கிட்ட போடுறது கூட நினைக்கவே மாட்டான். அவனுக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது. ஓ அது மட்டும் இல்லாம நம்மளோட கல்யாணத்துக்கு அவனுக்கு ஒரு இன்விடேஷன் அமைச்சு வச்சிருக்கேன், கவலைப்படாத, நம்ம கல்யாணத்துக்கு அவன் கண்டிப்பா வருவான், உன்னை ஒரு கல்யாண கோலத்துல பாப்பான். ஹாசனாவும் கிரீட்டோ உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ ஹாசனாக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, அவ நேரா பார்த்தா பிளரா தெரியுது சொல்லிட்டு அந்த கண்ணாடி மூலமா அந்த பாஸ்வேர்டை பாத்துட்டு இருக்கா. இப்போ அந்த பாஸ்வேர்டை கரெக்டா அவ பாத்துட்டா. இந்த சைடு கிரீட்டாவும் இக்ரேசல் ட்ரீக்கு வந்துட்டு இருக்கான். வர வழியில இருக்கிற எல்லா மான்ஸ்டர் அழிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல லீஃபாவும் மதத்தை போட்டு அந்த மான்ஸ்டர் அழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்களோட விங்ஸும் மங்களாவதை பார்த்துட்டு லீஃபாவோ நம்ம விங்ஸ் டைம் அவுட் வந்தாச்சு, நம்ம எங்கேயாச்சும் கீழே இறங்கி ஆகணும் அப்படின்றா. சரி இப்போதைக்கு நம்ம பறக்க போறது இல்ல, அங்க தெற்குல ஒரு மலை, அது மேல நம்மளால பறக்க முடியாது, அதனால அது கீழே இருக்க கோவை மூலமா நம்ம போய் ஆகணும். இந்த இடத்துக்கு நானுமே போனது கிடையாது, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமே. சரி நம்ம ரொட்டேட் அவுட் பண்ணுவோம் அப்படின்றான். கிரீட்டாவும் எனது ரொட்டேட்டா? லீஃபாவும் ஓ உனக்கு புரியாதா, பிரேக் எடுக்கிறப்ப மாத்தி பிரேக் எடுத்துக்கணும், அதான் ரொட்டேட். நம்ம இந்த மாதிரி நியூட்ரல் ஜோன்ல டக்குன்னு லாக் அவுட் ஆக முடியாது, அதனால இதே இடத்துல நம்ம பாடி இன்னொருத்தர் பாத்துக்கணும், அதனால அதுதான் நம்ம ரொட்டேட்னு சொல்லுவோம். லீஃபாவும் சரி நான் 10 நிமிஷம் வந்துடு அப்படின்றா. இப்ப சுகு முழிச்சுக்கிட்டு காசுட்டோ சாப்பிடுவான்னு கூப்பிடுறா. ஆனா அவன் கேம்ல இருக்கானே இவனுக்கு கேட்கவே இல்லை. அவளுமே உள்ள போனா இவளுக்கு கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு உள்ளேயும் போல. இப்போ சாப்பாடு அவனுக்கு செஞ்சு வச்சு அவளும் ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்போ கிரீட்டோ கூட பண்ணதை நினைச்சிட்டு இருக்கா. அவளும் மனசுக்குள்ள அவன் மேல எனக்கு லவ்லாம் வரல, ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்றா.
இப்போ அவளும் வந்துட்டு ஆமா என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறா. கிரீட்டாவும் இது ஸ்மைல்ல கிடைச்சது நீயே சாப்பிட்டு வர அப்படின்றான். பார்த்தா அது ரொம்ப காரமா இருக்கு போல. கிரீட்டாவும் சரி நான் போயிட்டு வர சொல்லிட்டு அவன் மேல ஆகட்ட வரான். அவளுமே கிரீட்டா பக்கத்துல போய் உட்கார்றா. பார்த்தா இதையும் முடிச்சுக்கிட்டா. அவளுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது உன்னோட மாஸ்டர் இல்லாமல உன்னால நகர முடியுமா? ஐயோ கண்டிப்பா என்ன யாருன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம இவர் என்னோட மாஸ்டர் கிடையாது, இவர் தான் என்னோட அப்பா அப்படின்றா. லீஃபாவும் ஆமா எதுக்காக கிரீட்டாவை அப்பான்னு கூப்பிடுற? ஒருவேளை உன்னை அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானா? ஐயோ இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அப்பா என்ன காப்பாத்தினாரு, என்ன அவர் பொண்ணு மாதிரின்னு சொன்னாரு, அதனாலதான் அவர் என்னோட அப்பான்னு சொல்றேன். லீஃபாவும் ரைட்டு. ஆமா உனக்கு உன்னோட அப்பாவை பிடிக்குமான்னு கேக்குறா. ஐயோ அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றா. லீஃபாவும் உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவர் கூட உனக்கு இருக்கணும்னு தோணும். அவர் கூட இருந்தானா உனக்கு இதயத்துல ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இப்போ சிபுக்கு காசு ஒரு ஞாபகம் தான் வருது. அதை நினைச்சுக்கிட்டு இல்லன்றா. ஐயோ ஏன்னாச்சு லீஃபா அப்படின்னு கேக்குறா. ஒண்ணு இல்லன்றா. இப்போ கிரீட்டாவும் முடிச்சுக்கிட்டான். ஆமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ வந்துட்டீங்களாப்பா? லீஃபா என்ன பேசியிருந்தானா ஒருத்தர் பிடிச்சிருந்தா என்னன்னு. லீஃபாவும் இல்ல நான் எதுவும் சொல்ல, நான் சும்மா பேசியிருந்தேன் அவ்வளவுதான். ஆமா கிரீட்டோ சீக்கிரமா வந்துட்ட, நீ சாப்பாடு சாப்பிட்டியா? கிரீட்டாவும் ஆமா என்னோட ஃபேமிலி எனக்காக சாப்பாடு வச்சு போனாங்க, அதனால என்னோட டின்னர் நான் ஈஸியா சாப்பிட்டேன். இப்போ அவங்களுக்கு கிளம்புறப்ப கிரீட்டோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன கேக்குறப்ப யாரோ ஒருத்தர் நம்மள வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றான். ஜோயை கிட்ட கேட்க ஜோயையும் இல்ல என்னால எது டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்றா. லீஃபாவும் நம்ம ட்ரெஸ் வச்சிருப்பாங்க போல, அது ஒரு ட்ராக்கிங் ஸ்பெல். ஏதாச்சும் ஒரு சின்ன பூச்சோ ஒரு சின்ன அனிமல் மாதிரி இருக்கும், அது யார் மேல மந்திரத்தை போறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே இந்த மந்திரம் போறவங்களோட ஸ்கில் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கிரீட்டாவும் சரி ஏதோ ஒன்று என்னோட பிரம்மையா இருக்கும், சரி வாங்க போலாம் சொல்லிட்டு அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு வவால் தொட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பின்னாடி நிறைய பிளேயர்ஸ் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கிரீட்டாவும் லீஃபாவும் சம வேகமா அங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால டைமுக்கு போக முடியுமா தெரியல. டிடெக்ட் பண்ணிட்டு பெரிய குரூப் வந்துட்டு இருக்கு, அதுல 68 பேர் இருக்காங்க அப்படின்றா. அப்புறம் அந்த இடத்துல 14 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல மீட்டிங் வந்துட்டு இருக்கு போல. இந்த குரூப் அந்த குரூப் மோதுறதுக்கு இன்னும் 50 செகண்ட் தான் இருக்கு. லீஃபாவும் பார்த்துட்டு அப்போ நம்ம லேட்டா வந்துட்டோம்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கிரீட்டோ, ஆனா இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நான் போய் எங்க லீடர் காப்பாத்துறேன், நீ இங்கிலீஷுக்கு போ அப்படின்றா. கிரீட்டாவும் என்ன முடிச்சிரு, சண்டன் வந்துட்டா நான் ஓடி போறவன் கிடையாது. இப்போ அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இருக்கிறவங்க ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னது சாலமண்டர் ஆர்மியா இங்க நேரத்துல வந்திருக்காங்க? இப்ப சாலமண்டர் குரூப்பும் அங்க இருக்கிறவங்க தாக்க தயாரா இருக்குது. அவங்க ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ள ஏதோ ஒன்று வானத்தில் தொப்புன்னு விழுது. அது யாருன்னு பார்த்தா அங்க வந்தது கிரீட்டாவும் சாலமாண்டர்ஸ் உங்க வெப்பனை கீழே போட்டுருங்க. இந்த சைடு லீஃபா வந்துட்டு சாக்கியா நான் வந்துட்டு அப்படின்றா. அவங்களும் லீஃபா நீங்க என்ன பண்ற? லீஃபாவும் அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன், ஆனா அங்க இருக்கால அவன் கையில தான் இப்ப நம்மளோட தலையெழுத்து இருக்கு. கிரீட்டாவும் உங்களோட கமாண்டர் கிட்ட நான் பேச ஆகணும் அப்படின்றான். இப்போ அவங்களோட கமாண்டர் வர அவரும் என்னது ஒரு ஸ்பிரிகன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், என்கிட்ட நீ என்ன வேணா பேசிக்கோ, ஆனா இந்த இடத்துல நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன். என்னோட பேர் கிரீட்டோ, ஸ்பிரிகன் டெரிட்டரியோட அம்பாசிடர்னா. நீங்க இந்த மீட்டிங் அட்டாக் பண்ண வந்திருக்கீங்கன்னா அப்போ இருக்கிற எல்லா ரேஸ் கூடயும் நீங்க போருக்கு போறது தயாரா இருக்கீங்களா? இதை பார்த்து லீஃபா வாய போல பாத்துட்டு இருக்கா. அவன் போட்ட பிளான் எதுவும் தெரியாம போயிடுச்சு அவளுக்கு. அங்க இருக்க கமாண்டரும் ஓ இங்க இருக்க அண்டியன்ஸ்லாம் ஸ்பிரிகனோட கை கொடுத்துட்டாங்களா? நீ அவங்களோட அம்பாசிடர்ன்ற, ஆனா உங்ககிட்ட ஒரு சிங்கிள் எஸ்கோர்ட் கிடையாது, என்கிட்ட போய் சொல்றியா? கிரீட்டாவும் என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் இந்த இடத்துக்கு சில்ஃப் கிட்டயும் கேட்ச் கிட்ட பேசலாம் வந்திருக்கேன், ஆனா எங்களோட மீட்டிங் நீ அட்டாக் பண்ணனா அதுக்கு நீ வருத்தப்படுவ. ஒருவேளை எங்களோட மீட்டிங் நீ அட்டாக் பண்ணனா சாலமாண்டர்ஸ் எடுத்து இருக்கிற 4 ரேஸ்மே போருக்கு போவாங்க. கமாண்டரும் என்ன கிட்ட விளையாடுறியா? உன்னை பார்த்தா அம்பாசிடர் மாதிரி இல்ல, அதுவும் இல்லாம உங்ககிட்ட சரியான கியர்ஸும் இல்ல, என்கிட்ட வந்து பேசுறியா நீ? சரி இப்படி வேணா பண்ணலாம், என்னோட அட்டாக்க 30 செகண்ட் நீ தாக்கு பிடிச்சனா நீ ஒரு அம்பாசிடர்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன். கிரீட்டாவும் அப்படியா சரி பாப்போமே. கீழே இருக்க சில்ஃபோட லீடரும் இது பெரிய பிரச்சனை, அங்க இருக்கிற கமாண்டர் அவர் பிடிச்ச ஸ்வாட் என்ன தெரியுமா? அதுதான் டீமன் ஸ்வாட் கிராம். அந்த ஸ்வாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் 950 மேல இருக்கணும். இந்த இடத்துல இந்த ஜெனரல் யூஜினால மட்டும் தான் அந்த ஸ்வாட் பிடிக்கவே முடியும். இந்த ஜெனரல் யூஜின் தான் தி சாலமண்டர் லீடர், மார்டிமரோட தம்பி. அவங்க கேம்ல மட்டும் அண்ணன் தம்பி கிடையாது, நிஜ உலகத்துல அண்ணன் தம்பிங்க. மார்டிமர் ஒரு அறிவாளி, ஆனா அவரோட தம்பி சண்டன் வந்துட்டா ரொம்ப திறமா இந்த சொல்லுவாங்க. ஏன் ஜெனரல் யூஜினுக்கு கேமோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ங்கிற டைட்டில் இருக்கு. ஜெனரல் யூஜின் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு கிரீட்டோட கண்ணுல ரிஃப்ளெக்ஷன் எடுக்க அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவரும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ கிரீட்டோவா தடுக்கிறான், பார்த்தா அவனோட ஸ்குவாடுக்குள்ள போட்டு அவன் அடிக்குது. அட என்னது கேக்குறப்ப அந்த கேட்ச் தலைவியும் அது டீமன் ஸ்வாட் கிராம், அதோட பவர் இதான் எத்தீரியல் ஷிஃப்ட். எப்பெல்லாம் ஒருத்தர் அந்த ஸ்குவாடோட அட்டாக் தடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதால தடுக்கவே முடியாது, அதுக்குள்ள பூந்து அடிக்க ஆரம்பிக்கும். கிரீட்டோவும் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஜெனரலும் ஓ நீ இன்னும் உயிரோட இருக்கியா? கிரீட்டோவை அடிச்சுட்டே இருக்கான், ஆனா அவனால டாஸ் பண்ண முடியல, தடுக்கவும் முடியல, அவன் மேல அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. கிரீட்டோவும் நீ சொன்ன 30 செகண்ட் முடிஞ்சு போச்சுல, அங்க இருக்க ஜெனரல் யூஜினோ என்ன மடிச்சிரு, ஆனா உன்னை நான் கொலை முடிவு பண்ணிட்டேன், இப்போ என்னோட அட்டாக்ல இருந்து நீ பொழைச்சாகணும், என்ன பண்றேன்னு பாப்போமே. கிரீட்டோவும் அப்படியா கடைசியில யார் ஆடுறான்னு பாப்போமே. இப்போ திருப்பி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்க கீழே பேசிட்டு இருக்காங்க. 2 பேர்கிட்டயும் ஃபைட்டிங் ஸ்கில் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா யூஜினோட வெப்பன் ரொம்ப பவர்ஃபுல். லீஃபாவும் இருந்தாலுமே அவனால செய்ய முடியும் அப்படின்றா. இப்போ கிரீட்டாவும் எல்லா சைடுல தாக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம் ஜெனரல் யூஜினோட அட்டாக்க கிரீட்டாவால தடுக்க முடியல, அவனுக்கு நிறைய டேமேஜ் போயிட்டே இருக்கு. இப்போ கிரீட்டாவும் பறந்து போய் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். லீஃபா பக்கத்துல கிரீட்டோட வாய்ஸ் கேக்குது, நான் அந்த ஸ்வாட் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். பார்த்தா லீஃபாவோட ஸ்வாட் யூஸ் பண்ண போறான். இப்ப புகையில போன அப்புறம் அவனை காணும். எல்லாரும் என்ன ஓட்டான்னு கேட்கப்ப லீஃபாவும் அவன் ஓடிக்க மாட்டான், அது நடக்காது. அவளும் மனசுல
மனசுக்குள்ள கிரிட்டோ கண்டிப்பா இங்க ஓட மாட்டான். பார்த்தா கிரிட்டோ மேல இருந்து வர ஆரம்பிக்கிறான். திருப்பியுமே ஜெனரல் யூஜினோட அட்டாக் கிரிட்டோட ஸ்வாட்குள்ள போகுது. ஆனா இந்த வாட்டி கிரிட்டோ லீஃபாவோட ஸ்வாட் வச்சு தடுக்கிறான். இப்போ அவனுக்கு டபுள் ஸ்வாட் காட்டுறதுனால அவனோட காம்போ அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜெனரல் யூஜனுக்கு நிறைய டேமேஜ் போயிட்டே இருக்கு. திருப்பியுமே அவர் அட்டாக் பண்ண கிரிட்டோ ஈஸியா டாச் பண்ணி அவர் நெஞ்சிலே தன்னோட ஸ்வாட் சொல்றான். அவர் என்னதான் தட்டாலும் கிரிட்டோ பீடாம தாக்கிட்டே இருக்கான். ஜெனரல் யூஜினோ வானத்துல துண்டா போறாரு. இதை பார்த்த உடனே ரெண்டு குரூப்பும் வாயை போட்டு பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு இருக்க அபிஷியல்ஸும் சூப்பர் அட்டகாசம், நான் பார்த்ததுலே அதுதான் அட்டகாசமான ஃபைட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த சைடு சாலமெண்ட் குரூப்புமே ஏம்பா அவன் நிஜமாலும் நல்லா சண்டை போட்டான்பா, அவன் சூப்பரா சண்டை போட சொல்லிட்டு கிரிட்டோ பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து லீஃபாவுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த ஜெனரல் யூஜனோட ரிமென் லைட்டுக்கு திருப்பி உயிர் கொடுக்குறாங்க. அவரு திருப்பி வந்துட்டு உங்ககிட்ட நிறையவே திறமை இருக்கு, நான் பார்த்ததுலே நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். ஸ்பிரிகன் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கேட்டவும் சரி என்னோட பலத்தை பாத்தீங்களா, இப்ப நான் சொல்றதை நம்புறீங்களா? அந்த ஜெனரல் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு காகி முனை அதாச்சு ஏற்கனவே அடி வாங்கி ஓடின வரான். அவன் வந்துட்டு நேத்து என்னோட பார்ட்டியும் ஒய்ப் பண்ணது இவன் தான். அது மட்டும் கிடையாது, இவன் கூடவே இந்த அண்டினுமே இருந்தா. அந்த ஜெனரலோ ஓ அப்படியே கதை, சரி நீ சொல்றத நான் நம்புறேன். நாங்க இருக்கிற எல்லா ரேஸ்களையும் போர் போல விரும்பல, அதனால இப்போதைக்கு இங்க இருந்து நாங்க கிளம்புறோம். ஆனா உங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் அவ்வளவு காத்துட்டு இருப்பேன். இப்போ வந்த மொத்த ஆர்மியுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. கிரிட்டாவும் பரவாயில்ல நம்ம ஒரு இடத்துக்கு நம்புறானுங்களே. லீஃபாவும் உனக்கு பைத்தியம் என்ன பிடிச்சிருக்கு போல, இந்த மாதிரி கதை சொல்லியிருக்க. கிரிட்டாவும் நிறைய பேர் நம்பர் தான் கூப்பிடுவாங்க. இப்ப அங்க இருக்க லீடர்ஸும் சரி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கிரிட்டாவும் லீஃபாவும் முழு கதையை சொல்ல அவங்களும் ஓ இப்ப என்ன புரியுது, அதனாலதான் சிகரெட் ஒரு மாதிரி தானா. எனக்கு தெரிஞ்சு சாலமண்டர்ஸ் தான் பவர் அதிகமா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான் போல. சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல முக்கியமானது பவர் தான், அதனால அப்படி செஞ்சிருக்கான் போல. நீ கேள்விப்பட்டியா 5.2 அப்டேட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு? அதுல வந்து ரூமர் என்னன்னா உன்னால ரேஸ் கன்வர்ஷன் பண்ண முடியும், அதாச்சு ரீஇன்கார்னேட் ஆக முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த சாலமண்டர் லீடர் மோர்டிமர் இவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பான் போல, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்லிருப்பான் தெரியுமா, உங்க லீடரோட தலையை கொண்டு வா, உன்னை ஒரு சாலமண்டர் ஆக்கிருப்பேன் அப்படிதான் சொல்லிருப்பான். சாக்கியாவும் பின்னாடி இருக்க லீடர் கிட்ட சரி உன்னோட டார்க் மேஜிக்கை நீ ரேஸ் பண்ணி கேக்குறப்ப அவ்வளவு ஆமான்னு சொல்ல சிகரெட் கிட்ட ஒரு மூன் லைட் மிரர் ஓபன் பண்ண அப்படின்றா. இந்த சைடு பார்த்தா சிகரெட் என் பிளான் கரெக்டா போயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஹோலோகிராம் மாதிரி சாக்கியா அங்க வரா. என்னது சாக்கியாவா? சாக்கியாவும் ஆமா நான் தான், ஆனா உன் தோட்டோ நான் உயிரோட இருக்கேன். மீட்டிங் பிரமாதமா போச்சு, ஆனா நாங்க ட்ரீட்ல சைன் பண்றப்ப நாங்க நினைச்சு பார்க்காத ஒரு கெஸ்ட் அங்க வந்தாரு. யாருன்னு உனக்கே தெரியும்ல, ஜெனரல் யூஜின். நீ எப்படி இருக்கேன்னு கேட்டாரு. இதை கேட்ட உடனே அவனுக்கு இன்மை ஷாக்கா இருக்கு. இப்ப சைட்ல பார்த்தா லீஃபா இருக்கா. அந்த லிசர்ட்ஸ் நான் சொன்ன வேலையை சீரியா செய்யல அவனுங்க. சரி சாக்கியா நான் தான் செஞ்சேன், இப்ப என்ன பண்ண போற, என்கிட்ட ஃபைன் போட போறியா அப்படின்னா இந்த இடத்துல என்ன தூக்க போறியா? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ நம்மளோட ஆர்மியை நான் தான் பாத்துட்டு இருக்கேன், நான் போனா உன்னோட மிலிட்டரிக்கு நிறையவே அடி விழும். சாக்கியாவும் நீ தான் சில்வர் கூட ஆசைப்பட்டல, அதனால உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். பார்த்தா அவனோட டேட்டர்ல இருந்து அவனை பேனிஷ் பண்ணிட்டாங்க, திருப்பி வரக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. அவனும் என்னது என்ன பனிஷ் பண்றியா? சாக்கியாவோ உன்னை உயிரோட விடுறேன்னு சந்தோஷப்படு, நியூட்ரல் ஜோன்ல நீ சுதந்திரமா இருக்கலாம், ஆனா எந்த டேட்டருக்கும் உன்னால போகவே முடியாது. இப்ப அவனுமே அந்த டேட்டர்ல இருந்து நியூட்ரல் ஜோனுக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். சாக்கியாவோ எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி லீஃபா. லீஃபாவோ அட நான் எதுவுமே செய்யல, நீ நன்றிகள் சொல்லணும்னா கிரீட்டோக்கு சொல்லு. சாக்கியாவோ ஆமா நான் உங்ககிட்ட தான் நன்றி சொல்லி ஆகணும், நீ யாரா இருந்தாலுமே ரொம்ப நன்றி. பக்கத்துல இருக்க கேட்சித்தோட லீடரும் ஆமா நீ ஸ்பிரிகனோட அம்பாசிடர் தானே சொன்ன, அது உண்மையான்னு கேட்க கிரீட்டாவும் இல்ல கிடையவே கிடையாது, அது ஒரு பொய் தாமா. இது கேட்டவனே அவங்களுக்கு இனிமே ஷாக்கா இருக்கு. சாக்கியாவும் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல, இந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி ஒரு கதை யார் சொல்லுவா? கிரீட்டாவும் என்னதான் ஒரு உருட்டா இருந்தாலுமே கடைசி நேரத்துல உதவிச்சுல கேட்சி டேட்டரோ பக்கத்துல வந்துட்டு நீ ஒரு பொய் சொல்றவனா இருந்தாலுமே நீ ரொம்ப ஷாக்கா இருக்க. ஒருவேளை அந்த ஸ்பிரிகன்ஸோட சீக்ரெட் வெப்பனா நீ? கிரீட்டாவும் இல்ல அதெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மெஷினரி தான். அவளை சிரிச்சுக்கிட்டே எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வேணா கேட்சியத்துக்கு வேலை செய்ய. இந்த சைடு செல்போன் லீடரும் அப்புறம் கிரீட்டோ தானே உன் பேரு, நீ எனக்கு காப்பாத்துறதுக்கு நான் வேணா உனக்கு ட்ரீட் வைக்கிறேனே ஸ்வைன்ல எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும், நம்ம பேசலாமா அப்படின்றா. கேட்சி லீடரும் இல்ல சாக்கியா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சாக்கியாவும் நீ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. நடுவுல மாறின கிரீட்டோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதை பார்த்த லீஃபாக்கு பொறாமையா இருக்கு. லீஃபா ஒன்னு பிடிச்சி உங்களுக்கு தெரியுமா கிரீட்டோ யார் தெரியுமா, அவன் என்னோட அவளை வைக்கப்பட்டு எதுவும் இல்லை அப்படின்ட்டா. கிரீட்டாவோ நீங்க கொடுத்த ஆஃபருக்கு ரொம்ப நன்றி, ஆனா அதை நான் மறுத்து ஆகணும். லீஃபா எனக்கு ட்ரெஸ்ல கூட்டு போறோம் ப்ராமிஸ் பண்ணா. இப்போ செல்ஃபோட லீடரும் கேட்சித்தோட லீடரும் நீங்க தான் நீ காப்பாத்திருக்கீங்க. லீஃபா கிரீட்டோ ரொம்ப நன்றி. கிரீட்டாவோ அதெல்லாம் பரவாயில்லங்க. லீஃபாவும் சாக்கியா அலிஷியா நீங்க ரெண்டு பேரும் இந்த அலைன்ஸ் போடுறதுக்கு எக்ட்ரெஸ்லுக்கு போறது தானே, அப்படி நீங்க போறீங்கன்னா நாங்களும் உங்க கூட வரோம், நாங்களும் சீக்கிரமா போயாகணும் அப்படின்றா. அவங்களும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கண்டிப்பா வரல அப்படின்றாங்க. அங்க இருக்க லீடர்ஸுமே ஆனா இங்க இருக்க மொத்த பாட்டி ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே, எங்களுக்கு தெரிஞ்சு 2 நாள் இல்ல 3 நாள் ஆகும் அப்படின்றாங்க. கிரீட்டாவும் அப்படியா சரி, ஆனா உங்க மாதிரி ரிவார்டுக்காக நான் அந்த ட்ரீக்கு போல, நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ட்ரீயோட டாப்புக்கு போக ஆசைப்படுறேன், பரவாயில்ல நானே போய் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்களோட பாட்டி ரெடி பண்றதுக்கு என்னால முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க மொத்த காசையும் கொடுக்குறான். அவளை செக் பண்ணிட்டு சாக்கியா இங்க பாருன்றா. என்னது 100,000 ஈல்டு மெத்தீரியல் காயின்ஸா, எல்லாமே எங்களுக்கா? இதை வச்சுக்கிட்டு நீ ஒரு கோட்டையை கட்டலாம்டா. கிரீட்டாவும் கவலைப்படாதீங்க எனக்கு அதெல்லாம் வேணாம், நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்றான். ஆலிஸும் ரொம்ப நன்றி கிரீட்டோ, இதை வச்சுக்கிட்டு நாங்க சீக்கிரமா வர முடியும். எல்லாரும் போன பிறகு லீஃபாவும் ஆனா இதெல்லாம் செஞ்சது நினைச்சாலே என்னால நம்ப முடியல. லீஃபாவும் கிரீட்டோ கட்டிப்பிடிக்க பக்கத்துல வந்துட்டு டாடி நான் தான் உங்ககிட்ட சொன்னல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. கிரீட்டாவும் என்ன பேசிட்டு இருக்க, நான் எதுவுமே பண்ணலையே. ஏயோ அந்த 2 லேயர் உங்களுக்கு பிடிக்கப்ப உங்க இதையே துடிச்சதை நான் பாத்துனே. கிரீட்டாவோ அதெல்லாம் அப்படிதான், ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா அப்படிதான் இருக்கும். லீஃபாவோ அப்போ என்ன சொல்லுவ, நானும் பக்கத்துல இருக்கப்ப உனக்கு அப்படி துடிக்கதான் கேக்குறா.
ஐயோ இல்ல இல்ல நீ சேஃப் தாமா அப்படின்றா. அவளும் என்னது சேஃபா அப்படின்னா கிரீட்டாவோ அவ என்ன சொல்ல வரனா, நிறைய டைம் நீ பொண்ணு மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல வரா. இது கேட்ட லீஃபாக்கு வருது. என்ன சொன்ன கிரீட்டாவோ, நான் அந்த இடத்துல சொல்ல உங்க கூட ஈஸியாவே பழகிடலாம்னு சொல்ல வர. சரி நம்ம அந்த ட்ரீ பேஸுக்கு போனல சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்றான். அவங்களுமே இக்ரசில் ட்ரீக்கான பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு ஆஸ்னாவோ அவ கண்டுபிடிச்ச பாசோட அதுல கரெக்டா போட்டு பாக்குறா. அந்த கேட்டை ஓப்பன் ஆவ கிரீட்டோ உனக்காக நான் வந்துட்டு இருக்கு அப்படின்றா. இப்போ கிரீட்டோவும் லீஃபாவோ இக்ரசில் பேஸான ஆலனுக்கு போயிட்டாங்க. லீஃபாவும் ஆலனுக்கு ஒண்ணு வர வைக்கிறேன். இதுதான் ஆல்ஃபேமோட இதே என்ன சொல்லலாம் இருக்கிறதுல இதுதான் லார்ஜஸ்ட் சிட்டி. இவன் பார்த்துட்டு அட இவ்வளவு பெரிய சிட்டிக்கு நான் வந்ததே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏன்னா இன்னைக்கு சர்வர் க்ளோஸ் ஆக போகுது. ஜனவரி 22 காலை 4 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் இருக்க போகுது அப்படின்றாங்க. அதனால அந்த டைமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிளேயர்ஸ் எல்லாம் லாக் அவுட் ஆயிடுங்க அப்படின்றாங்க. லீஃபாவும் அப்ப இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாது போல, சரி ஒரு ஹோட்டலுக்கு போய் லாக் அவுட் ஆயில அப்படின்றா. கிரீட்டாவும் சரி இப்போ ஒரு நல்ல என்ன ஆனா சீப்பான என்ன பார்க்கணும், ஏன்னா இப்ப என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. லீஃபாவும் எவன் அந்த அளவுக்கு சீன் போட சொன்னா, கொஞ்சமாச்சு இது காசு ஏத்தரணும்ல, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. லீஃபாவும் உங்க அப்பா சொல்றது கேட்டல, சரி இங்க ஏதாச்சும் ஹோட்டல் கம்மியா இருக்கா கேக்குறா. இவன் பார்த்துட்டு அந்த சைடு போனீங்கன்னா கம்மியா ஒரு இன்னும் இருக்கு அங்க போங்க அப்படின்றா. இந்த சைடு வேர்ல்ட் ட்ரீக்கு மேல ஆஸ்னாவும் எப்படி வெளியே போறதுங்கிட்ட தேடிட்டு இருக்கா. இப்ப அவளுமே ஏதோ ஒரு குகமா இருக்கிற இடத்துக்குள்ள போறா. இந்த சைடு நெஜ உலகத்துல காசுடாவும் சுகு சந்திக்கிறாங்க. காசுடாவும் என்ன சுகு ரொம்ப டைட்டா கேட்கிறப்ப சுகுவும் அதுவா காசுடோ நான் 4 மணி வரைக்கும் முழிச்சிட்டே இருந்தேனா அதனால தான் அவ்வளவு டைட்டா இருக்கேன். காசுடாவும் 4 மணி வரைக்குமா, சரி அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த. சுகுவும் அதுவா சாதாரண நெட்ல சுத்தி இருந்தா அப்படி சொல்றப்ப காசுடாவும் சரி பாத்து இருந்துக்கோ, ஆனா அது யார் சொல்ற பத்தியா, சரி சுகு திரும்ப அப்படின்றான். பார்த்தா பின்னாடி தண்ணி அடிக்கிறான். அந்த இடத்துல விண்டர் இருக்கிறதுனால ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு போல, அவளுக்கு கட்ட ஆரம்பிக்கிறா. இந்த சைடு ஆஸ்னாவும் அந்த டனலுக்குள்ள போயிட்டே இருக்கா. அந்த டனலும் போயிட்டே இருக்கு. இப்ப பார்த்தா ஒரு மேப் காட்டுறாங்க. ஆஸ்னாவும் தன்னை லாக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு கான்சோலை தேடிட்டு இருக்கா. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் லேப்னு ஒரு இடம் இருக்கு. அதை பார்த்த உடனே சுகா சொன்னா ஞாபகம் வருது. அப்போ அந்த இடத்துல ஒரு கன்சோல் கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்துக்கு போறான்னு சொல்லிட்டு போறா. இந்த சைடு நெஜ உலகத்துல சுகுவும் காசுட்டோ நீ அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அதனால நீ தான் எனக்கு சமைச்சு தரணும் அப்படின்றா. காசுட்டவும் சரி சரி செய்ற. சுகுவும் சரி இன்னைக்கு வேணா நம்ம ட்ரைனிங் எடுக்கலாமா கேட்கறப்ப காசுட்டவும் இல்ல எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வேலை இருக்கு அப்படின்றான். அது மட்டும் இல்ல காலையில நான் ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கேன். அவள் சோகமாயிட்டு காசுட்டோ உன்னை கேட்கலாமா, நானுமே ஹாஸ்பிட்டல் வரலாமான்னு கேட்கறா. காசுட்டவும் கண்டிப்பா. ஆஸ்னா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த சைடு ஆஸ்னா வந்து லேபுக்குள்ள போறா. பார்த்தா அந்த சைடு 3 பிளேயர்ஸோட பிரெயினை இவங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஆஸ்னாக்கு சுகா சொன்னா ஞாபகம் வருது. பிரெயின்ல இருக்க நியூரலை கண்ட்ரோல் பண்ணா அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட மெமரிஸை மாத்த முடியாது சொன்னது அவ மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த இடத்துல பலி பயம் சொல்லிட்டு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. ஆஸ்னா பார்த்துட்டு இல்ல இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, கவலைப்படாதீங்க உங்களை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இப்ப அந்த இடத்துக்கு யார் ஒருத்தர் வராங்க. பார்த்தா மனுஷங்க நத்த மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் சரி எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி போயிருக்கு பாக்கலாம். அட எல்லாமே வேற மாதிரி போயிட்டு சொல்லிட்டு அங்க இருக்க பிளேயரோட கான்சியஸை மாத்தி மாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு நெஜ உலகத்துல காஸ்டோ சுகவும் ஆஸ்னாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆஸ்னாவும் அங்க இருக்க கன்சோல் கிட்ட போயிட்டா. அதை பார்த்த உடனே அவளுக்கு யூஏ பண்ணதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பின்னாடி இருக்கவங்க இன்னும் ஆஸ்னாவை பார்க்கவே இல்லை. அவளும் நைஸா போயிட்டே இருக்கா. இப்ப ஆஸ்னாவை தொட்டவனே அவளோட இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப அவளும் லாக் அவுட் பண்ணி கிட்ட தொட்டுட்டா. லாக் அவுட்ங்கிற பட்டன் அழுத்தத்துக்குள்ள பின்னாடி அவனுக்கு கண்டுபிடிச்சானுங்க. இந்த சைடு காஸ்டோ சுகவும் ஆஸ்னா இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. சுகவும் பார்த்துட்டு யூகி ஆஸ்னாவா, ஓ அப்ப கேம்லயும் அவளோட உண்மையான பேர் தான் யூஸ் பண்ணிருக்கா போலயே. ஆனா நிறைய பேர் அவங்களோட உண்மையான பேர்ல யூஸ் பண்ண மாட்டாங்களா. காஸ்டாவும் அட சுகு உனக்கு இந்த கேம் விஷயம் தெரியுமா, ஆஸ்னா தான் எனக்கு தெரிஞ்சு அவளோட உண்மையான பேரை கேம்ல யூஸ் பண்ணிருக்கா. அவனும் உள்ள பண்ண அப்புறம் உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவதான் ஆஸ்னா தி ஃபிளாஷ் நைட்ஸ் ஆஃப் பிளட்டோட வைஸ் கமாண்டர். அவளோட ஸ்வாட் ஸ்பீட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னால அந்த அளவுக்கு போகவே முடியாது. ஆஸ்னா சுகுவா சுகுவும் ஆஸ்னா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றா. ஆனா ஆஸ்னா தான் அன்கான்சியஸா இருக்காளே. இந்த சைடு பார்த்தா கேம் உள்ள ஆஸ்னாவை பிடிச்சிட்டானுங்க அவனுங்க. ஆஸ்னாவல அந்த லாக் அவுட் பண்ண தொடவே முடியல. அங்க இருக்கவனும் ஆமா யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க. ஆஸ்னாவு என்ன கீழே விடு, சுகாவா என்னோட ஃப்ரெண்டு, உன்னோட பர்மிஷனோட தான் நான் இங்க வந்திருக்கேன், அதனால தான் வெளியே போக வந்தேன். அப்படியா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கலையே, என்ன கதை கொடுக்குறியா. எனக்கு தெரியும் சுகுவா இந்த யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னா, உனக்கு எப்படி தெரிஞ்சது. பக்கத்துல இருக்கணும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நீ யாருன்னு எனக்கு தெரியும். சுகுவா அந்த இக்ரசல் ஷாப்ல இவ்வளவுதானே ஒழிச்சு வச்சிருப்பான். இவங்க பேசிட்டு இருக்க கேப்ல ஆஸ்னாவும் அந்த லாக் அவுட் பண்ண தொடப்பறா. ஆனா இவங்களுமே அதை பாத்துட்டாங்க. ஆஸ்னாவும் எனக்கு கீழே விடுங்க மான்ஸ்டர்ஸ், நீங்களா சயின்டிஸ்ட் தானே, எதுக்காக இந்த மாதிரி ஒரு இல்லீகலான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. அங்க இருக்கவனும் ஒரு அனிமலோட பிரெயின் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஸ்ட்ரெயிட் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா நிறைய பிரச்சனை வரும், அது எங்களுக்கே பாவமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பிளேயர்ஸ் அன்கான்சியஸா இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல. எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஆமா அவன் கரெக்டா தான் சொல்றான். ஒரு சில டைம் அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு அழகான கனவு காட்டுவோம், இன்னொரு வாட்டி அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மோசமான கனவை காட்டுவோம். நம்மளோட பாஸ் வெளியே தானே போயிருக்காரு, லாக் அவுட் ஆகி அவனை ஸ்டேட் ஆக்கல அப்படின்றா. இப்ப அங்க இருக்க இன்னொரு தன்மை லாக் அவுட் ஆகி சுகுவா கிட்ட கேட்க போறான். மேல இருக்க ஆஸ்னாவும் எனக்கு கீழே விட சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. அங்க இருக்கிறவனும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு விட்டேன்னா என்னோட பாஸ் என்ன கொண்டு வரு. அட எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம எலக்ட்ரோடெக்ஸ் யூஸ் பண்ணலாமா, நானும் எவ்வளவு நாள் தான் பொம்மை கூட விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்னா கூட விளையாட ஆரம்பிக்கிறான். இப்ப ஆஸ்னாவும் அவங்க கை கடிக்க அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அவனும் அடுத்த வாட்டி ஒன்று பிடிக்கிறப்ப பெயின் அப்சர்வர் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றான். அங்க லாக் அவுட் ஆனவனு திருப்பி வந்துட்டு இது கேட்டவனே பாஸுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவளை திருப்பி கேஜுக்குள்ள அடிச்சு அந்த பாஸோட மாத்தணும். அது மட்டும் இல்லாம இவளுக்கு தெரியாத அளவுக்கு பார்க்க சொன்னாரு. இப்போ இவங்க பேசுற கேப்ல ஆஸ்னாவை ஏதோ எடுத்துட்டா. இந்த சைடு நெஜ உலகத்துல ஆஸ்னா அன்கான்சியஸா இருக்காத சுகு பாக்குறா. இவ ரொம்ப அழகா இருக்கா, ஆனா இவ கோமலா இருக்கிறது நினைச்சாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சுகு மனசுக்குள்ள ஒருவேளை நான் இங்க வந்திருக்க கூடாதுல, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல.
ஆசனா பார்த்தனா அடுத்து என்ன செய்யலாம் தோணுன்னு பார்த்தேன். ஆனா இப்ப எனக்கு நம்ம குழப்பமா தான் இருக்கு. நான் காசுட்டோக்கு ஒரு நல்ல கசினா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அப்படி இல்லைனா இந்த சைடு காசுட்டு ஆசனாவோட கை பிடிச்சிட்டு ரொம்ப சோகமா இருக்கான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது. இந்த சைடு ஆசனாவை திருப்பி அந்த கேஜில் அடிச்சு பாஸ்வேர்டை மாத்திட்டாங்க. ஆசனாவோ கிரிட்டோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கண்டிப்பா எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே வரும் அப்படின்றா. பார்த்தா அந்த கன்சோல் கிட்டே திருட்டு வந்துட்டா. இப்போ சுகும் லீஃபாவை மாற காசுவும் கிரிட்டோ மாதிரி அந்த உலகத்துக்கு வராங்க. லீஃபா சோகமா இருக்கா. அதை பார்த்து கிரிட்டோவும் என்ன லீஃபா கேட்கிறப்ப லீஃபாவை எடுத்துக்கிட்டு கிரிட்டோ என் இதே உடஞ்சு போச்சு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட சொல்லிக்க கூடாதுல, நம்ம இப்பதான் சந்திச்சோம். அதுவும் இல்லாம நிஜ வாழ்க்கையோட ப்ராப்ளம்ஸை இந்த இடத்துக்கு எடுத்து வரக்கூடாது எனக்கு தெரியும். கிரீடோ பக்கத்துல வந்துட்டு கவலைப்படாத, நிஜ உலகமா இருந்தாலும் சரி இந்த உலகமா இருந்தாலும் சரி அழறது எந்த தப்பும் கிடையாது. இது ஒரு கேமா இருந்தாலுமே உன்னோட எமோஷன்ஸ் காட்டலாம். அவளும் கிரீடோ சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவன் மனசுக்குள்ள நான் என்னோட கசினை லவ் பண்றேன், ஆனா அந்த ஃபீலிங்ஸை நான் யாருக்கிட்டே சொல்ல முடியாது. இந்த ஃபீலிங்ஸை என் இதயத்துக்குள்ளேயே நான் புதைச்சாகணும். அப்படி பண்ணாதான் ஒரு நாள் என்னால இதை மறக்க முடியும். அவ்வளவு எழுத முடிச்சு இப்ப எனக்கு எதுவும் இல்ல. ரொம்ப நன்றி கிரீட்டோ, நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா. கிரீட்டாவோ நீ மட்டும் தான் அப்படி சொல்ற, நிறைய பேர் அப்படி சொல்றது கிடையாது. சரி இன்னைக்கு வேணா லாக் அவுட் ஆவறியா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்றான். லீஃபாவோ இல்ல நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், கடைசி வரைக்கும் கூட வரேனே. இப்ப அவங்களுமே ஆலன்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. கிரீட்டாவோ நிஜமாலே இது ஆல்ஃபேமோட ஆர்ட் தான் போலயே. கிரீட்டாவும் பார்த்துட்டு அப்போ அதுதான் இங்கிலீஷ் இல்ல. லீஃபாவோ அதுக்கு மேல ஒரு சீட் இருக்கு. அந்த சிட்டில ஃபேரி கிங் ஓப்ரான் இருக்காரு. அந்த டாப்புக்கு எந்த ரேஸ் ஃபர்ஸ்ட் போதோ அவங்களையுமே ஆப்ஸா மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. கிரீட்டவும் சரி வெளியிருந்து யாராச்சும் பறந்து போட்டு ட்ரை பண்ணாங்களா. லீஃபாவும் இல்ல யாராலையும் இது பண்ண முடியல. அப்படியே நீ ஸ்ட்ரெயிட்டா பறந்து போனாலும் உன்னோட ஃபிளைட் லிமிட் வந்துடும், அதனால உன்னால அதுக்கு மேல போகவே முடியாது. கிரீட்டவும் நான் கேள்விப்பட்டேன் 5 பிளேயர்ஸ் சொன்னா போய் எப்படியே மேல போனாங்களாமே. லீஃபாவும் நானும் கேள்விப்பட்டேன், ஆனா அவங்க கிளக்கிட்டு தான் போக முடிச்சு, அதுக்கு மேல போகவே முடியலையா. இது கேட்டு கேம் மாஸ்டரும் அடுத்த பேட்ச் அப்டேட்ல அதை மாத்திட்டாரு. இப்போ அவங்க இந்த பேசிக் போறாங்க. யூஏ வந்துட்டு ஆமா அங்கதான் இருக்காங்க. கிரீட்டவும் கரெக்டா தான் சொல்றியா. யூ நான் ஸ்கேன் பண்ணேன், அது அம்மாவோட ஐடி தான். கரெக்டா எங்க இருக்குன்னா அந்த வானத்துக்கு மேல. இது கேட்டு கிரீட்டவும் அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்கிறான். அவனுமே வேகமா வெளி சைடுல பார்க்க ஆரம்பிக்கிறான். லீஃபாவும் அவள் தொட்டி பின்னாடி போறா. ஏன் அப்படி பண்ற கிரீட்டோ, மேல இருக்காங்க உனக்கு அவ்வளவு முக்கியமா. இப்ப கிரீட்டோ கிட்ட போயிட்டான். பார்த்தா அங்க ஒரு பேரியர் இருக்கு. அந்த பேரியர்ல முட்டி அவன் கீழே விழுறான். அப்பயுமே அந்த பேரியர் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லீஃபாவும் நிறுத்து கிரீட்டோ, உன்னால அதை செய்ய முடியாது. கிரீட்டோவும் இல்ல நான் அதை செஞ்சே ஆகணும், நாங்க மேல போய் ஆகணும். அந்த பேரை தாண்டி யூயாலும் போக முடியல. அம்மா நான் இங்க இருக்க சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. இப்ப யூயி கூப்பிட்டது ஆஸ்னாக்கு கேக்குது. அவளும் யூயி நான் மேலதான் இருக்கேன்றா. ஆஸ்னாவோ கண்டிப்பா கிரீட்டோவா தான் இருக்கணும், அவனுக்கு நான் இங்க இருக்கிறத காட்டி ஆகணுமே. ஏதாச்சும் கீழே போட்டு தேடிட்டே இருக்கா. வெளில கிரீட்டோவோ அந்த பேரை உடைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஐயோ நான் வார்னிங் சிஸ்டம் வச்சுட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. இப்போ வானத்துல இருந்து அந்த கீ கார்டு விழுது. கிரீட்டோ வந்து பிடிக்கிறான். லீஃபாவை கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றா. ஜூயா தொட்டு பார்த்துட்டு அப்பா எனக்கு தெரியும் இதான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் கீ. கிரீட்டவும் அப்படின்னா நம்மளுக்கு கேம் மாஸ்டர் பவர் கேட்கிறப்ப ஐயோ இல்ல அதுக்கான கரெக்டான கன்சோல் வேணும், அப்பதான் இது ஒர்க் ஆகும். இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வானத்துல இருந்து எந்த காரணமும் இல்லாம விழாது. ஐயோ ஆமாப்பா கரெக்டா தான் சொல்றீங்க, கண்டிப்பா அவங்க தான் கீழே போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரீட்டவும் லீஃபா எக்ட்ரஸ் உள்ள போறதுக்கான கேட் எங்க இருக்கு கேட்கிறான். லீஃபாவும் அது பேசிக்கல இருக்கு, ஆனா அதுக்குள்ள உன்னால தனியா போக முடியாது. ஒரு ரேஸோட போனாலுமே அங்க கார்டியன்ஸோட அழிச்சிருவாங்க, நீ தனியா போனா கண்டிப்பா உன்னால போய்க்க முடியாது. கிரீட்டவும் இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இப்ப வரைக்கும் நீ செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ தொடர்ந்து நான் தனியாவே போக போறேன். இப்ப கிரீட்டவுமே எக்ட்ரஸ்லுக்கான கேட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஐயோ ஆனா அப்பா இவங்க சொல்றத பார்த்தா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. கிரீட்டவும் இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும், என்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செய்ய போறேன். இப்ப கிரீட்டவுமே எக்ட்ரஸ்ல் கேட்டுக்கு போயிட்டான். அங்க இருக்க கார்டியன்ஸும் நல்லா கேட்டுக்கோ, இதுக்கான வழி ராஜாவை பார்க்க போகும். இது ஓகே கேட்க கிரீட்டவும் அந்த குவெஸ்ட் அக்செப்ட் பண்றான். அங்க கார்டியன்ஸும் நீ உயரமா பறக்க ஆசைப்படுறானா அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கான்னு காட்டு. கிரீட்டவுமே அந்த கேட்டுக்குள்ள போறான். கிரீட்டவும் பறக்க ரெடியா இருந்துட்டு சரி ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அவனும் வேகமா மேல போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது அங்க இருக்க எல்லா புலிகளுமே அங்க இருக்க கார்டியன்ஸ். இப்ப அவனும் ஒரு கார்டியன் அழிக்க அந்த இடத்துல நிறைய கொஞ்சம் வருஷம் கார்டியன்ஸ் வர ஆரம்பிக்குது. அவனுமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கார்டியன்ஸ் அழிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அதே டைம் கிரீட்டோக்கு கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. கிரீட்டோவுமே மனசுக்குள்ள ஆசனம் நினைச்சுக்கிட்டு எல்லாரும் போட்டு பந்தாடிட்டு இருக்கான். இப்போ தனித்தனி அட்டாக் பண்ண கார்டியன்ஸ் ஒன்னா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டோக்கு லைஃப் இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. கிரீட்டோ அப்பயுமே ஆசனம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவன் டாப் கிட்ட போயிட்டான். ஆனா அவனுக்கு தெரியாது இப்ப முடிச்சது வெறும் ஃபர்ஸ்ட் லெவல் தான். அடுத்த லெவலான ஆர்ச்சர்ஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிரீட்டோ சுத்தி ஆயிரக்கணக்கான அம்புகள் அவனை தாக்க ஆரம்பிக்குது. கிரீட்டோ அப்பயுமே அந்த டாப்புக்கு போயிட்டே இருக்கான். கிட்ட வந்துட்ட சொல்லிட்டு அவன் கிட்ட போறான். ஆனா அவன் போறதுக்குள்ளே அவனோட லைஃபும் காலி ஆயிட்டே இருக்கு. அவனை தாண்டி போக அடுத்த லெவல் கார்டியன்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்புகள் இல்லாம ஸ்பீர்ஸ் வச்சு தாக்குறாங்க. கிரீட்டோக்கு இனிமே லைஃப் போயிட்டே இருக்கு. கிரீட்டோ அப்பயுமே மேல போய் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு லைஃப் சுத்தமா காலி ஆயிடுச்சு. அதே இடத்துல அவனும் இறந்து போறான். அங்க கீழே ரிமைனிங் லைட்டா மாறுறான். கிரீட்டோவும் மனசுக்குள்ள நான் எப்பவுமே நம்பிக்கிட்டு இருந்தேன் இந்த உலகம் ஒரு கேம் தானே, ஒருவேளை அந்த மாதிரி யோசிச்சதுனால தான் இப்படி நடந்துச்சு. எனக்கு இந்த கேம்ல இருக்க என்னோட ஸ்ட்ரென்த் வெறும் ஸ்டாட்ஸும் ஸ்கில்ஸ் மட்டும் தான், அதெல்லாம் எந்த பிரோஜனமும் இல்ல. இந்த கேம்ஸோட ரூல்ஸ் பத்தி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த கேம்குள்ள இருந்தா என்னால என்ன வேணா செய்ய முடியும்னு நினைச்சேன். ஆசனா என் மனுஷன் சொல்றப்ப கிரீட்டோவும் தெரியும் பார்த்தா அந்த இடத்துக்கு லீவா வந்துகிட்டு இருக்கா. இப்ப அவளும் வர அங்க இருக்க கார்டியன்ஸ் அவளை தாக்க ஆரம்பிக்குது. அவளுமே அங்க இருக்க கார்டியன்ஸோட அட்டாக்ல தப்பிச்சு கிரீட்டோட ரிமைனிங் லைட் எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டு இருக்கா. அங்க இருக்க கார்டியன்ஸ் என்ன அட்டாக் பண்ணாலும் லீஃபாவும் அதுல இருந்தா தப்பிச்சு எப்படியோ கேட்டுக்கு வெளியே வந்துட்டா. லீஃபாவும் இப்ப போஷன் வச்சுக்கிட்டு கிரீட்டோ ரிவே பண்றா. கிரீட்டோ லீஃபா கிட்ட ரொம்ப நன்றி லீஃபா,
ஆனா திருப்பி அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத, என்னை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு கிரீட்டோ திரும்பி உள்ள போக ஆரம்பிக்கிறான். லீஃபாவும் கிரீட்டோ என்ன செஞ்சுட்டு இருக்க, நீ தனியா போக கூடாது, அது உன்னால முடிக்க முடியாது அப்படின்றா. கிரீட்டவும் இருக்கலாம், இருந்தாலுமே இதை நான் செஞ்சுதாகணும். அவளும் கிரீட்டோவை கட்டி பிடிச்சு ப்ளீஸ் இது நிறுத்து, நீ பழைய கிரீட்டோ மாதிரி மாறு கிரீட்டோ, உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றா. கிரீட்டவும் என்னை மன்னிச்சிரு, நான் மட்டும் மேல போலானா நிறைய விஷயங்கள் அப்படியே இருந்துரும், நான் அவளை திரும்பி பார்த்தே ஆகணும், நான் ஆசனாவை திரும்பி பார்த்தாகணும் அப்படின்றா. இந்த பேரை கேட்டவுடனே லீஃபாக்கு ஷாக்கா இருக்கு. கிரீட்டவும் ஆசனா அவளதான் நான் இந்த கேம்ல தேடிட்டு இருந்தேன், அவளுக்காக தான் இந்த கேம்குள்ளே நான் வந்தேன். இதை கேட்டவுடனே லீஃபாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்போ அவ ஆசனானா, அப்போ நீ, அப்புறம் தான் இவளுக்கு தெரிய வருது கிரீட்டோ தான் காசுட்டோன்னு. லீஃபாவும் காசுட்டோ நீயாது? கிரீட்டோக்கும் இவனோட உண்மையான பேர் எப்படி தெரியும் யோசிச்சு சுகு இது நீயான்னு கேக்குறான். அவளுக்கும் ரொம்ப ஷாக் இருக்கு. இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, இதனால நம்பவே முடியல, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. இப்ப கிரீட்டோ பேச ட்ரை பண்றான், ஆனா சுகுவும் அங்கிருந்து லாக் அவுட் ஆயிட்டா. இப்ப சுகு கேம்ல இருந்து வெளியே வந்து ஆட ஆரம்பிக்கிறா. காசுமே சுகுவோட ரூமுக்கு போறான். அவனும் சுகு இது நான் தான் உங்ககிட்ட பேசலாம கேக்குறப்ப அவளும் என்கிட்ட பேசாத இங்க இருந்து போயிடுன்றா. காசுவும் சுகு என்னாச்சு உனக்கு? எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு, ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒருவேளை நான் நர்வ் கியரை திருப்பி யூஸ் பண்ணேன்னு கோச்சிக்கிட்டேன்னா என்ன மன்னிச்சிரு, எனக்கு வர வாய்ப்பு இல்ல, அதனால தான் நான் யூஸ் பண்ணேன். சுகும் அழுதுகிட்டே இல்ல அதனால இல்ல, அவ்வளவு டோர் தந்து அழுதுகிட்டே நான் உன்னை லவ் பண்ண, நான் எப்ப கிரீட்டோ பார்த்தனோ நான் விட்டு கொடுத்துடலாம், உன்னை பத்தி எல்லாத்தையும் மறந்துடலான்னு பார்த்தேன். அதுவும் இல்லாம கிரீட்டோ லவ் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், ஆனா நான் திரும்பியுமே உன்னையும் லவ் பண்ணிட்டல. காசு டபும் எனது லவ்வா? ஆனா நம்ம ரெண்டு பேரும் சுகுவும் எனக்கு தெரியும் நீ என்னோட சொந்த அண்ணன் கிடையாது, என்னோட கசின் பிரதர் தான் எனக்கு தெரியும். நீ எப்ப இந்த கேம் மாட்டேங்கினியோ அப்போ எங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீயும் நான் உன்னோட சிஸ்டர்ல இருந்து தெரிஞ்சவனே தானே அந்த கெண்டோ விட்டு கொடுத்துட்டேன். நான் உன்னோட உண்மையான சிஸ்டர்ல தெரிஞ்சவனே நீ என்ன விட்டு கொடுத்துட்டல. சரி அப்ப என்ன வேர்த்தனா எதுக்காக இப்ப மட்டும் நல்ல நடிக்கிற? நீ அந்த ஸ்வாட் ஆர்ட் கேம் விட்டு வெளியே வந்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ சின்ன வயசுல இருக்க மாதிரியே என்கிட்ட பாசமா பேச சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். என்னோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேனா, ஆனா இப்படி நடக்கும் தெரிஞ்சதுன்னா நீ என்கிட்ட பேசாம இருந்திருக்கலாம். அப்படி நீ பேசாம இருந்தனா என் மனசுக்குள்ள லவ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். ஹாஸ்பிட்டல் நினைச்சு நான் அந்த அளவுக்கு பொறாமப்பட்டிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல உன்னை மறக்கிறதுக்காக உனக்கு பதில் கிரீட்டோ லவ் பண்ணிருக்க மாட்டேன். காசுட்டாவும் என்னை மன்னிச்சிரு. சுகவும் என்னை தனியா விட சொல்லிட்டு அவ கதவை சாத்திட்டா. உள்ள போய் அவளை அழ ஆரம்பிக்கிறான். கிரீட்டாவும் அவ கதவு வெளியே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். இப்ப மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறான், எப்பனா அந்த ஃபேமிலியில ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்சவனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்களோட சொந்த பையன் கிடையாது, நான் தனியா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த விஷயம் எனக்கு 10 வயசுல தெரிய ஆரம்பிச்சது. என் மண்டைக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடி இருந்துச்சு. அவன் நிஜமல்ல யாரு, அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆனா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போகும்போது யாருன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால தான் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த இடம் தான் எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடம், நான் சந்தோஷமா இருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஆனா ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்குள்ள இருந்த 2 வருஷம் எனக்கு ஒரு உண்மையை சொல்லிச்சு, இந்த விர்ச்சுவல் உலகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் எந்த வித்தியாசமா கிடையாது. மத்தவங்க யாரு அவங்க என்னங்கிறத யோசிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம அவங்க யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அவங்கள முழுசா நம்பலாம், அவங்கள முழுசா ஏத்துக்கலாம். ஏன்னா நீ யாரு என்னவன்னு நினைக்கிறியோ அப்படிதான் உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. எப்ப நான் இந்த உலகத்துக்கு வந்தனோ அப்போ சுகோட முகத்தை பார்த்தேன். அவ நிஜமால சந்தோஷமா இருந்தா. அவ முகத்தை பார்த்த அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன், நான் பழைய மாதிரி இருக்க போதில்ல, அவளுக்கு ஒரு நல்ல கசின் பிரதரா அவ கூட நல்லா பழக போறேன்னு முடிவு எடுத்தேன். ஆனா இப்படி நடந்துருச்சு. சரி அவளுக்காக என்னால என்ன செய்ய முடியும்? சுகு உனக்காக நான் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ல காத்துட்டு இருக்கா சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சுகம் அழுதுகிட்டு இப்ப நான் உங்ககிட்ட மோசமா நடந்துகிட்டேன், ஆனா அப்பயுமே காசுட்டோ நீ உடையாம இருக்கிறே, எப்படி உன்ன மாதிரி என்னால பலசாலியா இருக்க முடியல. அப்போ நான் தான் உங்ககிட்ட விட்டு கொடுக்காத ஏதா இருந்தாலும் ட்ரை பண்ண சொன்னேன். ஆனா அந்த மாதிரி சொன்னதுனாலதான் இப்ப நான் இங்க அழுத்துக்கிட்டு இருக்கேன்ல. இப்ப சுகுமே ஹாமஸ் பேர் மாட்டிக்கிட்டு திருப்பி ஆல்ஃபேம்ல போறா. சரி நிறைய விஷயம் நடந்துருச்சு, அவங்க கிட்ட இப்ப என்ன பேசுறது? இப்ப அந்த இடத்துக்கு ரீகான் வரான். லீஃபா உனதான் தேடிட்டு இருந்தேன். லீஃபாவும் ஆமா ரீகான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன சாலமண்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருந்தாங்களே. ரீகானும் கவலைப்படாத, அங்க இருக்க சாலமண்டர்ஸ்க்கு நான் பாய்சன் வச்சுட்டேன், அங்க இருந்து எப்படி ஓடி வந்துட்டேன். ஆமா இந்த இடத்துல தனியா என்ன பண்ற? அந்த ஸ்பிரிகன் கூட வரலையா? லீஃபாவும் அதுவா அவன் கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், நான் ஒரு முட்டா இல்ல, இனிமே நான் அவனை பார்க்க போறதுல சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ரீகானும் லீஃபா நீ இந்த மாதிரி அழக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச லீஃபா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பா, ஆனா அழமாட்டா அவ, நீ எப்படியா இருந்தாலும் நான் உன் கூட இருப்ப அப்படின்றான். கேம்ல மட்டும் இல்ல நிஜ உலகத்திலுமே நான் உன்னிட்டு போக மாட்டேன் அப்படின்றான். லீஃபா இல்ல சுகுவா ஐ லவ் யூ அப்படின்றான். சுகுவாவும் ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு பயத்துல வேணும் வைக்கிறா. பையனும் வந்து வாரிட்டு அடைச்ச உங்ககிட்ட தைரியமா அப்படியே சொல்லலான்னு பார்த்தா ஆனா சொதப்பிட்டல. லீஃபாவும் நீ நிஜமால ஒரு முட்டாள் தாண்டா சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறா. நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லீஃபாவுமே கிரீட்டோவை பார்க்க போறா. கிரீட்டோவும் சுகு அப்படின்னு பேசுறதுக்குள்ள அவளும் நிறுத்திட்டு காசுட்டோ உன் கூட நான் டியூல் போட்டாக்கணும், நம்ம இதுல முடிவு பண்ணோம் அப்படின்றா. நிஜ உலகத்துல நடத்த மேட்ச இப்ப திருப்பி ஆரம்பிப்போம் அப்படின்றா. கிரீட்டவும் சரி இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்றான். இப்போ கிரீட் இப்படி நிக்கிறத பார்த்து அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓ இப்ப எனக்கு புரியுது, அதனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சா. இப்ப 2 பேருமே தன்னோட டியூல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே காத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லீஃபாவும் தன்னோட ஸ்வாட கீழே போட்டு கிரீட்டோவை கட்டி பிடிக்கிறா. கிரீட்டவும் சுகு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் நான் வந்தேன், ஆனா உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால நானுமே உங்ககிட்ட டியூல் போடலாம் தான் வந்தேன். சுகுவாக்கு ஷாக்கா இருக்கு. அப்போ நீ அதான் யோசிச்சியா? கிரீட்டவும் சீன மன்னிச்சிரு. லீஃபாவும் அழுதுகிட்டே
என்னையும் மன்னிச்சிரு. கிரீட்டோ, என்னோட பிரச்சனை என்னன்னா அந்த உலகத்துல இருந்து நானும் முழுசா வரல. ஆசனா முழுக்கிற வரைக்கும் என்னால அந்த உலகத்துல இருந்து வெளியே வர முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. சுகுவாவும் கவலைப்படாத கிரீட்டோ, நீ எப்ப முழுசா இந்த உலகத்து வரையோ உனக்காக நான் வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம திருப்பியுமே ஒரு ஃபேமிலியா இருப்போம். இப்போ திருப்பியுமே அந்த டோர் கிட்ட போறாங்க. ஆனா இந்த வாட்டி ரெக்கான் கூட இருக்கான். ரெக்கானோ, ஆமா என்ன சொன்ன? லீஃபாவோ, இப்ப நம்ம 3 பேருமே இந்த கேட்டுக்குள்ள போறோம். ரீகானோ, ஓ அதானே என்னது? இப்ப கிரீட்டோ யூ கூப்பிட்டு அது கார்டியன்ஸோட இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொல்லு அப்படின்றான். யோ அவங்களோட ஸ்ட்ரென்த்லாம் அவ்வளவு பெருசு கிடையாது. ஆனா அவங்க சீக்கிரமாவே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் டெவலப்பர் இந்த கொஸ்டின் யாரும் மூடி கூட சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கவலைப்படுறீங்கப்பா, உங்களோட ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. யாராச்சும் உங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை உடச்சிட்டு உள்ள போலாம் அப்படின்றா. கிரீட்டோ, உங்களை கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா கடைசி வாட்டி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறான். லீஃபாவும், கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏன் இவனுமே ஹெல்ப் பண்ணுவான். அவனும், என்னது நான் இப்ப சொன்னேன். சரி பரவாயில்ல விடு, நம்ம 2 பேரும் எப்படி இருந்தாலும் கடைசியில ஒன்னா இருக்க போறோம். அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றான். சரி நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். கிரீட்டோ, கார்டியன்ஸை நான் பாத்துக்கிறேன், நீங்க பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அப்படி பண்ணா அவங்க உன்னை அட்டாக் பண்ண மாட்டாங்க. இப்போ கிரீட்டோவுமே திருப்பி அந்த டவருக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த வாட்டி அவனை ஹீல் பண்றதுக்கும் அவனை காப்பாத்துறதுக்கும் பின்னாடி லீஃபா ரீகானோ அவனுக்கு ஸ்பெல் போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கிரீட்டோ திருப்பியுமே அங்க இருக்க கார்டியன்ஸ் அழிக்கிறான். கிரீட்டோவும் அழிக்க நிறைய கார்டியன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டோவும் என்னதான் அடிச்சாலும் அவனால தாக்கப்பட முடியல. நிறைய பேர் மாத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி லீஃபா ரீகானும் ஹீலிங் ஸ்பெல் போட்டு கிரீட்டோவை காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கான காரணம் இவங்களும் தெரிஞ்ச உடனே அந்த கார்டியன்ஸ் இவங்கள டார்கெட் பண்றாங்க. அவனும், என்னது நம்மள டார்கெட் பண்றாங்களா? லீஃபாவும், அப்போ இங்க இருக்க கார்டியன்ஸ் மார்ச்சஸ் மாதிரி கிடையாது, அவங்க கிட்ட வேற ஆல்கரிதம் இருக்கு போல. அப்போ அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும்ல. இப்ப லீஃபாவை அடிக்க போறப்ப ரீகான கைப்பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணும் புரியல, ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு முக்கியமா இருக்கு தானே? லீஃபாவும், ஆமா இப்போதைக்கு இது ஒரு சாதாரண கேம் கிடையாது. ரீகானோ, அப்படின்னா நான் பாத்துக்கிறேன். ரீகானோ அவனோட கண்ட்ரோல் மூலமா பறந்து போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஸ்பெல் போடுறான். அந்த வின் மேஜிக்ல அவனும் அங்க இருக்க கார்டியன்ஸ் அழிக்க இந்த சைடு லீஃபாவுமே கிரீட்டோ ஹீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரீகானோ ஒரு மேஜிக் போடுறான். லீஃபா பார்த்துட்டு, இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, அது டார்க் மேஜிக் ஆச்சு. இப்போ ரீகானோ ஒரு செல்ஃப் டெஸ்ட் எக்ஸ்பெல்ல போடுறான். அதுல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வருது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல நிறைய கார்டியன்ஸ் அழிஞ்சு போறாங்க. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு கிரீட்டோ மேல போயிட்டே இருக்கான். ஆனா இந்த வாட்டி நிறைய கார்டியன்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுமே அந்த வழியை மறைச்சிட்டாங்க. கிரீட்டோவுக்கு நிறைய டேமேஜ் போயிட்டே இருக்கு. இப்போ லீஃபாவும் கிரீட்டோ ஹீல் பண்ணிட்டே இருக்கா. லீஃபாவை அங்க இருக்க கார்டியன்ஸ் அட்டாக் பண்ண வராங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு சில்ஃப் ஆர்மி வந்துட்டு இருக்கு. கிரீட்டோவும், என்னது சில்ஃப் ஆர்மி எங்க பண்ணிட்டு இருக்கு? அது மட்டும் கிடையாது, டிராகன்ஸ்ல கேட்ச் எடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க. சில்ஃபோட லீடர் வந்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க நாங்க லேட்டா வந்துட்ட போலயே. இப்ப அவங்களுமே தன்னோட டிராகன் ஃபயர் வச்சுக்கிட்டு அங்க இருக்க கார்டியன்ஸை பூசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சைடு சில்ஃபோட ஆர்மியுமே அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க இருக்க கார்டியன்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. லீஃபாவும், ரொம்ப நன்றி, எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே. சில்ஃபோட லீடரும் எங்களுக்கு நன்றிகள் சொல்லாத. இதெல்லாமே அந்த ஸ்பீக்கர் கொடுத்த காசாலதான். அவன் இல்லாம இது நடந்திருக்காது. சரி எல்லா யூனிட்டும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்ப சில்ஃபோட ஆர்மியும் கேட்சியோட ஆர்மியும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க கார்டியன்ஸை புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்கு. இந்த சைடு கிரீட்டோவும் சுகுபு மாத்தி அங்க இருக்க கார்டியன்ஸை புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரோட ஹெல்ப்பாலையும் கிரீட்டோவும் முன்னேறி போயிட்டே இருக்கான். அங்க இருக்க கார்டியன்ஸ் வழி மறைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே லீஃபாவும் தன்னோட ஸ்வாட் போடுறா. இப்போ கிரீட்டோ கிட்ட டபுள் ஸ்வாட் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை வச்சுக்கிட்டு கிரீட்டோவும் டபுள் ஸ்வாட் யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட முழு பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு மேல போய்கிட்டே இருக்கான். லீஃபாவும், காஸ்டோ உன்னால முடியும் அப்படின்றா. கிரீட்டோவுமே அங்க இருக்க எல்லா கார்டியன்ஸ் உடச்சிக்கிட்டு டாப்புக்கு போயிட்டான். இப்ப கிரீட்டோ மேல போறதுனால இருக்கிற எல்லா போர்சஸுமே வித்ட்ரால் ஆகி கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டோ அங்க போயிட்டு, அடைச்ச இது ஓபன் ஆக மாட்டேங்குது, இது எப்படி ஓபன் பண்றது சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட் வச்சு அதை கழட்டி பாக்குறான். யூஇ வந்து செக் பண்ணிட்டு, அப்பா இந்த டோர் கொஸ்ட் முடிச்சாலும் ஓபன் ஆகாது, இது சிஸ்டம் அட்மினோட பவர் இருந்தா தான் ஓபன் ஆகுமே. அப்படின்னா இது எந்த பிளேயராலுமே ஓபன் பண்ண முடியாது. இது கேட்டவுடனே கிரீட்டோ ஷாக் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சைடுமே நிறைய கார்டியன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிரீட்டோக்கு அந்த ஆக்சஸ் கீ கார்டு ஞாபகம் வருது. இப்ப அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா பாக்குறான். இப்ப யூஇமே அந்த கார்டுல இருக்க கோட் எடுத்துக்கிட்டு அந்த கேட்ல எக்ஸிக்யூட் பண்றா. இப்போ அந்த கேட்டுமே ஓபன் ஆகுது. கிரீட்டோவும் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துக்கு போறான். இப்ப கிரீட்டோ கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா அந்த டனலுக்குள்ள இருக்கான். யூஇ கேட்டா, யூஇ எனக்கு தெரியல, இந்த இடத்துல என்ன மேப்பிங் டேட்டாவும் இல்ல அப்படின்றா. கிரீட்டோவும், சரி அப்ப ஆஸ்னா எங்க இருக்கா பாரு சொல்றப்ப, யூஇயும் அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, இந்த வழி வாங்க சொல்லிட்டு அந்த கேஜ் வழிக்கு போயிட்டு இருக்கா. கிரீட்டோவும் பார்த்துட்டு, இதான் வேர்ல்ட் ட்ரீயோட டாப், இதுக்கு மேல ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டி இருக்குனாங்க. அப்போ இந்த கிராண்ட் கோஸ்டிங்கிறது சும்மாவா? அப்போ இதெல்லாமே போய்தால, இதுக்காக கண்டிப்பா அவன் பதில் சொல்லி தீருவான். சரி முதல்ல ஆஸ்னா போய் காப்பாத்தும் சொல்லிட்டு அவங்களும் ஆஸ்னா கிட்ட போறாங்க. இப்ப கிரீட்டோவும் ஆஸ்னா இடத்துக்கு போயிட்டான். யூயோ அம்மன் கூப்பிடா. அவளை திரும்பி பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆஸ்னா பார்த்த உடனே யூயோ அவளை கட்டி பிடிச்சி ஆட ஆரம்பிக்கிறா. கிரீட்டோவும், என்ன மன்னிச்சிரு ஆஸ்னா, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்ல. ஆஸ்னாவும், இல்ல எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வர, நான் காத்துட்டு இருந்தேன். கிரீட்டோவும், சரி வா நம்ம வீட்டுக்கு போலான்றான். யூயி ஆஸ்னாவை லாக் அவுட் பண்ண முடியுமா கேட்கிறப்ப, யூயும் அம்மாவோட ஸ்டேட்டஸை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இது எடுக்கிறதுக்கு சிஸ்டம் கன்சோல் இருந்தா தான் உண்டு. ஆஸ்னாவும் அந்த லேப்ல ஒரு கன்சோல் நான் பார்த்தேன் அப்படின்றா. இப்போ கிரீட்டோக்கு ஒரு ஃபீலிங் வருது. பார்த்தா யாரும் கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்றாங்க. கிரீட்டோவால நகரவே முடியல. இப்ப யூயுமே அழிஞ்சுகிட்டு இருக்கா. அவளும் ஆமா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மாயமாகறா. போக போக அந்த கிராவிட்டியுமே அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ ஒரு குரல் கேக்குது. அட என்ன ஒரு ஆச்சரியம், உன்ன மாதிரி ஒரு பூச்சி என்னோட பொண்டுக்குள்ள வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கிரீட்டோவும் பார்த்துட்டு, சுகவ் நீ யாது?
அப்படி இல்ல கண்ணா, இந்த இடத்துல நான் தான் ஃபேரி கிங் ஓபரான். இது எப்படி இருக்கு? உன்னால நகர முடியல எப்படின்னு உனக்கு தெரியுமா? இதுதான் கிராவிட்டி மேஜிக். இந்த மேட்சுக்கு தான் நான் அடுத்த அப்டேட்ல தரலாம் இருந்தேன். ஆஸ்னாவு சுகாவு இதை நிறுத்து. சுகாவும் சொல்ல கிரிக்கையா, அப்படி இல்லைனா உனக்கு கிரீட்டோன்னு கூப்பிடணுமா? உன்னால எப்படி இங்க மேல வர முடிஞ்சது? அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் இங்க ஓடிட்டு இருந்துச்சு, அது என்னது? கிரீட்டவும் நான் என்னோட சொந்த ரெக்கைகள் வச்சுட்டு இங்க மேல பறந்து வந்தேன். சுகாவும் என்கிட்ட போய் சொல்றியா? கவலைப்படாத, உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுங்கிறத நான் ஈஸியா கண்டுபிடிச்சுப்பேன். கிரீட்டாவுக்கு புரியவே இல்ல. சுகாவு ஏன்னா இந்த கேம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனதுக்கு எல்லாரும் விளையாடுறதுக்கு நினைச்சியா? ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் விளையாடின 300 பிளேயர்ஸ் என்கிட்ட அடிமைகள் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு என்கிட்ட உழைச்சதுனால எமோஷன்ஸ் மெமரிஸ் மாத்த முடிய டெக்னாலஜி 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த இப்ப நான் செய்ய போறேன். என்னால இப்ப கடவுள் மாதிரி மனுஷங்களை கட்டுப்படுத்த சக்தி வரப்போகுது. அதுக்கான காரணம் இந்த விர்ச்சுவல் உலகம் தான். அதுக்கான நன்றியை நான் இதுக்கு தான் சொல்லி ஆகணும். ஆஸ்னாவு உன்னை நாங்க சும்மா விட போறதுல, உன்னை எப்படியாச்சும் அழிச்சே தீருவோம். சுகாவும் என்ன யார் தடுக்க போறா? ஒருவேளை கடவுள் என்ன வந்து எடுப்பாரா? ஆனா இந்த உலகத்துல நான் தான் கடவுள். சரி, உங்களோட மைண்ட மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடுவோமா? இப்போ சங்கிலியில ஆஸ்னாவ சுகோ கட்டிட்டு இருக்கான். அந்த சங்கிலியில கட்டி போட்டு கிராவிட்டி மேஜிக்க அதிகமா பத்திக்கிட்டே இருக்கான். ஆஸ்னாவால தாங்க முடியல. அவனை சிரிச்சுக்கிட்டு அந்த ரியாக்ஷன் தான் எதிர்பார்த்தேன். ஒரு என்பிசியால இந்த அளவுக்கு ரியாக்ஷன் தர முடியாதுல. இதை பார்த்து கிரீட்டாவு சுகோ அவகிட்ட இருந்து தள்ளி போ, உன்னை நான் நிறுத்துவேன்னு சொல்றான். சுகாவு அட நீ இதுல பேட்டிங் தான் பாக்கணும், இதுல நீ எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லிட்டு கிரீட்டோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் கிரீட்டோட நெஞ்சில சுவாட சொல்லிக்கிட்டு சிஸ்டம் கமாண்ட் பெயின் அப்சார்ப். இப்போ 10ல இருக்க பெயின் அப்சார்பரை அவன் 8ல மாத்திரான். கிரீட்டோக்கு வலி தெரிய ஆரம்பிக்குது. சுகாவும் இது என்ன வலிக்குது அவனுக்கு? கவலைப்படாத, இன்னும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்புறம் இது 3 லெவலுக்கு கீழே போச்சுன்னா அந்த அடி உனக்கு நெஜப்படியில வர ஆரம்பிக்கும் அப்படி சொல்லிட்டு ஆஸ்னா கிட்ட போறான். கிரீட்டாவோ இதை நிறுத்து சுகோ சொல்றப்ப ஆஸ்னாவும் கவலைப்படாத கிரீட்டோ, இதெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. சுகவும் சரி எவ்வளவு நேரத்துக்கு இப்படி இருக்கான்னு பாப்போமே, 30 நிமிஷம் 1 மணி நேரம். இதை பார்த்து கிரீட்டோவால தாங்கவே முடியல. அவனும் கவலைப்படாத, இன்னைக்கு நான் உன்னோட ஹாஸ்பிட்டல் வருவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீ நினைச்சு பாத்துக்கோ அப்படின்றான். கிரீட்டாவும் சுகாவும் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். கிரீட்டாவும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கான்சியஸ் எழுதிக்கிட்டே இருக்கான். அவனும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? ஒருவேளை இந்த கேமோட பவர்ஃபுல் இருக்கிற நினைப்பை என் மண்டைக்குள்ள ஓடுறதுனால எனக்கான பனிஷ்மெண்ட் ஆகுது. நான் என்னோட சொந்த சக்தி வச்சு காப்பாத்தலாம் நம்பினேன். ஆனா உண்மை என்னன்னா என்கிட்ட எந்த பவருமே கிடையாது. இப்போ அந்த இடத்துல இன்னொரு வாய்ஸ் கேக்குது. அப்போ விட்டு கொடுக்க போறியா? நீயா இங்க ஓட போறியா? கிரீட்டாவும் இல்ல, இது விட்டு கொடுக்கறது இல்ல, நான் ரியாலிட்டியை ஏத்துக்கிறேன். அந்த வயசும் அப்ப நீ நிஜமாலே விட்டு கொடுக்குற? உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த சிஸ்டம் உன்னோட பவர் வச்சுக்கிட்டு ஒரு வாடி தடுத்த? உன்னோட பவர் வச்சுதான் இது எல்லாத்தையுமே நீ செஞ்ச. கிரீட்டாவும் இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? நான் ஒரு பிளேயர் தான், ஆனா அவ கேம் மாஸ்டர். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு உருவம் வருது. அப்போ நம்ம உலகத்துல சண்டை போடுறதுக்கு என்ன சொல்லுவ? உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சண்டை போடும்போது ஒரு மனுஷனோட மனபலம் ஒரு சிஸ்டமோட கமாண்டை உடைக்க முடியுங்கிறத என் கண்ணு முன்னாடி எனக்கு காட்டினேன். கிரீட்டோக்கு ஷாக்கா இருக்கு. நீ ஹாக்கிக்கு கைபாவா? அந்த ஒரு ரூமும் காணாம போய் கிரீட்டோ எழுஞ்சிரு, நீ யாருன்னு காட்டு. இப்ப கிரீட்டாவும் அந்த பெயின் அப்சார்பர் இருந்துமே அவ எழுஞ்சிக்கிறான். அவனும் எஸ்ஏவோல இதை விட பயங்கரமான அடிலாம் வாங்கியிருக்கேன், இது எனக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு அவனும் எழுஞ்சிக்கிறான். சுகவும் அட இந்த கேம்ல நிறைய இருக்கு போல, அதை நான் அப்புறமா சரி செஞ்சுக்கிறேன். சுகவும் அடிக்க ஆரம்பிக்க கிரீட்டோ தடுத்துட்டு சிஸ்டம் லாகின் ஐடி ஹீத்கிளிஃப். இப்ப கிரீட்டாவும் ஹாக்கிக்கு கைபோட ஐடியில லாகின் பண்றான். அதுல மொத்த அட்மினோட பவர் அவனுக்கு வருது. இதை பார்த்தோன்னே சுகாவுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது என்ன ஐடி அது? யாரோடது? கிரீட்டாவும் சிஸ்டம் கமாண்ட் ஐடி ஓபரான லெவல் 1க்கு மாத்து. இப்ப சுகாவோட ஐடியுமே லெவல் 1க்கு வந்தாச்சு. அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னது என்னோட ஐடியை விட உன்னோட ஐடிக்கு பவர் அதிகமா இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் தான் இந்த கேமோட கிரியேட்டர், நான் தான் இங்க இருக்க ரூலர். கிரீட்டாவும் இல்ல நீ கிடையாது, நீ இங்க இருக்க உலகம் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே திருடின. நீ திருடங்களுக்கு வேணா தலைவனா இருக்கலாம், ஆனா நீ ஒரு கடவுளால மாற முடியாது. சுகாக்கு ரொம்ப கோவம் வருது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி பேசுவ? அவனும் சிஸ்டம் கமாண்ட் ஜெனரேட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்காலிபர் அப்படின்றான். ஆனா இவங்கிட்ட தான் ஐடி லெவல் 1ல இருக்கு. சிஸ்டம் கமாண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது இவங்கிட்ட. கிரீட்டோவும் ஆஸ்னா பார்த்துட்டு ஆஸ்னா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் காத்துரு அப்படின்றான். ஆஸ்னாவும் ஓகே சொல்ல சிஸ்டம் கமாண்ட் ஜெனரேட் ஆப்ஜெக்ட் ஐடி எக்ஸ்காலிபர் அப்படின்றான். இப்போ எக்ஸ்காலிபர் ஸ்வாட் அங்க வருது. ஒரு லெஜெண்டரி வெப்பனை ஒரு சிஸ்டம் கமாண்டை வச்சு சமன் பண்றான் பாத்தியா? இப்போ அந்த ஸ்வாட சுகோ கிட்ட கொடுக்குறான். அவனோட சொந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. திருடங்களோட ராஜா வர்சஸ் இந்த உலகத்தோட உண்மையான ஹீரோ சிஸ்டம் கமாண்ட். எங்க 2 பேர்கிட்ட பெயின் அப்சார்பரை லெவல் 0க்கு வை. என்ன உனக்கு பயமா இருக்கா? ஆனா இந்த இடத்தை விட்டு ஓட ட்ரை பண்ணாத. ஏன்னா இதே இடத்துல இன்னொருத்தர் இருந்தாரு. அவரு என்ன பார்த்து பயப்படவும் இல்ல, என்னை எதிர்த்து அவர் சண்டை போட்டார். அவர் யாருன்னு உனக்கே தெரியுமே, அவர் தான் ஹாக்கிகோ கைபா. சுகவு சின்னது கைபாவா? ஓ இப்ப எனக்கு புரியுது. அப்ப அந்த ஐடி அவரோடதா? கைபா இந்த இடத்துல எனக்கு வந்து தொலை பண்ணிட்டு இருக்கல. நீ இறந்தப்புறமே என் வழியில குறுக்க வந்துட்டு இருக்க. எப்பவுமே நீ எனக்கு மேலே இருந்த, எனக்கு அது பிடிக்கவே இல்ல. எனக்கு பிடிச்சது எல்லாமே உனக்கு மட்டும் கிடைச்சது. கிரீட்டாவும் சுகோ நீ சொல்றது எனக்கு புரியுது. நானுமே அவர்கிட்ட தோத்தேன், அவருக்காக நானுமே வேலை செஞ்சேன். ஆனா எப்பயுமே நான் அவர் மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. இப்ப சுகம் அட்டாக் பண்ண கிரீட்டவும் அதை ஈஸியா தடுத்து விட்டுறான். இப்போ சின்னதா கீரல கணத்துல போடுறான். அதுக்கே அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. கிரீட்டவும் என்ன வலிக்குதா? ஆனா இப்ப நீ ஆசனா கொடுத்த வழியை கம்பேர் பண்ணா இதெல்லாம் பக்கத்துல கூட வராது. இப்ப கிரீட்டவுமே அவன் கை விட்டுறான். அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அவனை பாதியா வெட்டி தன்னோட ஸ்வாட்ல சொருகிறான். இப்ப சுகாவுமே அந்த உலகத்தை விட்டு காணாம போறான். இப்போ ஆசனாவை ரிலீஸ் பண்ணிட்டு அவளை கட்டி பிடிச்சால ஆரம்பிக்கிறான்.
ஹாஸ்னாவு நான் உன்னை நம்பினேன், ஏன் இப்பயுமே நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியா இருந்தாலும் நீ என்ன காப்பாத்துவன்னு தெரியும். நீதான் என்னோட ஹீரோ. கிரீட்டவும் அழுதுகிட்டு, இல்ல என்கிட்ட எந்த பவருமே கிடையாது, ஆனா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நானும் வாழ ட்ரை பண்றேன். சரி, நம்ம நிஜ உலகத்துக்கு போவோம். நான் லாக் அவுட் ஆன உடனே ஸ்ட்ரெயிட் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஹாஸ்னாவும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் கணக்கு வந்து பாக்குற முதல் நாள் நீயா தான் இருக்கணும். இப்போ ஹாஸ்னாவுமே அங்கிருந்து லாக் அவுட் ஆகி போறா. கிரீட்டவும் இப்போ கேம் ஓவர்ல. நீ என்ன யோசிக்கிறீங்க? இங்க இருக்க எனக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துக்கு ஹாக்கியோக்கு கைபா வர்றாரு. அவரும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கிரீட்டோ. கிரீட்டவும் அப்போ நீ நிஜமாலே உயிரோட தான் இருக்கல? அவரும் நான் உயிரோட இருக்கன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். உனக்கு உண்மையா சொல்லணும்னா ஹாக்கியோக்கு கைபோட டூப்ளிகேட் கான்சியஸ் சொல்லலாம். கிரீட்டவும் எப்பயும் போல நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை, இருந்தாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவரும் அதெல்லாம் தவிர நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா எதையும் எதிர்பார்க்காம செய்வாங்க, ஆனா நம்ம அப்படி கிடையாதுல. ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா அதுக்காக எதிர்பார்ப்போம்ல. கிரீட்டவும் சரி நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்போ மேல இருந்து ஒரு கோல்டன் கலர்ல ஒரு முட்டை வருது. இது என்னன்னு கேக்குறப்ப ஹாக்கியோக்கு கைபாவும் அதுதான் நிறைய உலகங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கும். இதோட பேரு சீடு. இந்த விதை முளைக்கிறப்ப உனக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும். அது வந்த அப்புறம் என்ன செய்யலாங்கிறத நீ முடிவெடு. உனக்கு வேணும்னா இது மொத்தமா ரீல் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நீ மறந்துடலாம். ஆனா இந்த உலகம் உனக்கு பிடிச்சிருக்கு, இந்த உலகத்துல எந்த வெறுப்பும் இல்லைன்னு தோணுச்சுன்னா நீ அதை பாத்துப்ப. சரி நாங்க இருந்து கிளம்புறேன். கவலைப்படுற கிரீட்டோ, நம்ம திருப்பியுமே சந்திப்போம். இப்ப கிரீட்டோ வெளியே வந்தோடனே ஜூயி எங்க இருக்க கேக்குறான். இப்ப அவளும் வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. அம்மா எங்க கேக்குறப்ப கிரீட்டவும் கவலைப்படாத, அவன் நிஜ உலகத்துக்கு போயிட்டா. இதை கேட்டவனே ஜூயிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிரீட்டவும் நாங்க சீக்கிரமா உன்னை வந்து சந்திப்போம், ஆனா இந்த உலகம் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜூவியோ கவலைப்படாதீங்க, இந்த கோர் ப்ரோக்ராம் உங்களோட நம்பிக்கையில தான் இருக்கு, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றா. கிரீட்டவும் சரி நான் உங்க அம்மா போய் பாத்துட்டு வரேன். இப்ப கிரீட்டவுமே அங்கிருந்து லாக் அவுட் வரான். இப்ப கண்ணு முடிச்சு பார்த்தா அங்க சுகு இருக்கா. அவளும் என்ன மன்னிச்சிரு, நீ திரும்பி வரலையா, அதனால கவலைப்பட்டு நான் இங்க வந்தேன். சரி எல்லாம் நல்லபடியா முடிச்சா கேக்குறப்ப காசுடாவும் ஆமா எல்லாமே முடிஞ்சிருச்சு சுகு, ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னா என்னால இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது. அவளும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றா. சரி ஹாஸ்னாக்கு என்னாச்சு, அவ திருப்பி வந்துட்டால கேக்குறப்ப கிரீட்டாவும் ஆமா அவ வந்துட்டா. சுகு நான் வந்து அவளும் இல்ல நீ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோ, இங்க இருந்து கிளம்பு. ஹாஸ்னா உனக்கா காத்துட்டு இருக்கால, நீ போ அப்படின்றா. கிரீட்டோ கிளம்புறப்ப அங்க ஸ்னோ பெய்ய ஆரம்பிக்குது. இப்ப கிரீட்டோவுமே ஹாஸ்னா பாக்கிறதுக்கு கிளம்பிட்டான். இப்ப கிரீட்டவும் அவசர அவசரமா ஹாஸ்னா பார்க்க போனா அங்க பார்க்கிங்ல யாரோ ஒருத்தர் கத்தி வச்சுட்டு கிரீட்டோ வெட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க வந்து சுகாவு. கிரீட்டோ ரொம்ப லேட்டா வந்துட்ட போலயே. கிரீட்டோவை பார்த்துட்டு என்னது சுகாவா? சுகாவும் கிரீட்டோ அந்த உலகத்துல என்னை நாசமாக்கிட்டல, என்னால எப்பயுமே அந்த வழியை உணர முடியுது தெரியுமா. கிரீட்டவும் சுகாவும் உன்னோட கதை முடிஞ்சு, உன்னை பத்தியும் உன்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்ல போறேன். சுகாவும் என்னது என்னோட கதை முடிஞ்சிருச்சா? இல்ல நிறைய கம்பெனிஸ் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட ரீசர்ச் முக்காவாசி முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சுன்னா நிஜமாலே நான் ராஜா தான். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கிரீட்டோ உன்னை நான் கொல்ல போறேன். கிரீட்டோக்கு கையில அடிபட்டு இருக்கு, அவனாலேயே நகர முடியல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. சுகாவும் உன்ன மாதிரி ஒரு பொடி பையனை என் வழியில வர விடுவோம் பாத்தியா, அதுக்கான தண்டனை கண்டிப்பா சாவுதான். சுகாவும் கத்தி வச்சு குத்துறா, பார்த்தா அவன் தரையில குத்திருக்கான். சுகாவும் உன்னால பாரு என்னோட ரைட்டை ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, ஆனா அடுத்தபடி நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவன் மைண்டுக்குள்ள கிரீட்டோ சொல்றது ஓடிக்கிட்டு இருக்கு. சுகோ உங்ககிட்ட எந்த பவர் கிடையாது சொல்றது அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அவனும் பொடி பயலு உன்னை கொல்லாம விட சொல்லிட்டு குத்த வரான். கிரீட்டோவுமே அவனால முடிஞ்ச அளவுக்கு தத்திட்டு இருக்காங்க. இப்போ சுகோட கத்திய அவன் வாங்கிட்டான். என்ன வெப்பன் இது? இது வெயிட்டும் கம்மியா இருக்கு, கண்டிப்பா எனக்கு குத்தவும் ஊத்தாது. ஆனா இதை வச்சுக்கிட்டே என்னால உன்னை கொல்ல முடியும். இப்போ சுகோ அடிச்சிட்டு அவன் கழுத்துல கிரீட்டோ கத்தி வைக்கிறான். இப்ப சுகோ பண்ணதெல்லாம் கிரீட்டோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அவனுமே கத்திய கிட்ட வைக்கிறான், ஆனா அவன் எதுவும் பண்ண விட்டுட்டான். இப்போ அடிப்பட்ட கையோட ஹாஸ்னா போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹாஸ்னா பார்த்தோன்னே கிரீட்டோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கிரீட்டோக்கு அடிப்பட்டதை பார்த்து என்ன கேட்க, கிரீட்டவும் எனக்கு ஒண்ணும் இல்ல, இப்பதான் என்னோட கடைசி சண்டையை நான் முடிச்சுட்டு வந்தேன், இப்போ எல்லாமே முடிஞ்சது சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஹாஸ்னாவும் என்ன மன்னிச்சிரு, இப்பதான் முடிச்சங்கிறதுனால நீ பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது, ஆனா நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு புரியுது. இது எல்லாமே முடிஞ்சிச்சு தானே சொல்ற. இப்போ கடைசியா உன்னை நிஜ உலகத்துல சந்திக்கிறேன்ல, நான் தான் யூகி ஹாசனா. கிரீட்டோ நான் திருப்பி வந்துட்டேன். கிரீட்டவும் நான் காசுடோ இருக்காயா, திருப்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஹாசனா. இப்ப காசுட வெளியே பாக்குறான். வெளியே பார்த்தா அவங்களோட அவதார்ஸ் அங்கிருந்து போற மாதிரி தெரியுது அவனுக்கு. இப்போ கொஞ்ச காலம் கழிச்சு காட்டுறாங்க. கிரீட்டோவுமே அவனோட ஸ்கூல் வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல ஹாஸ்னா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கிரீட்டோவும் அடையப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப பசிக்குது. ஹாஸ்னாவும் ஏன் கிரீட்டோ வயசான மாதிரி பேசுற? காசுடாவும் ஆமா இந்த போன மாசம் எனக்கு 5 வருஷம் போன மாதிரி இருக்கு. அப்புறம் அது காசுடோ கிரீட்டோ கிடையாது, இந்த இடத்துல கேம் நேம் எல்லாம் யூஸ் பண்ணாத. ஹாஸ்னாவும் ஆமால நான் மறந்தே போயிட்டேன், அப்போ நான் என்ன பண்றது, நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. காசுடாவும் உண்மையான பேரை உன் கேரக்டர் எனக்கு வச்சா அப்படிதான் நடக்கும். பரவாயில்ல விடு, அந்த ஸ்வாட் ஆன்லைன்ல மாட்டிக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே ஸ்கூல்ல தான் அட்டெண்ட் பண்றோம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்னா உனக்கு எப்படி இருக்கு, இப்ப உடம்பு சரியாச்சான்னு கேட்கறான். அவளும் இப்ப பரவாயில்ல, இப்ப நாள் நடக்க முடியுது, ஆனா இப்போதைக்கு என்னால ஓட முடியாது. அப்புறம் கிரீட்டோ அந்த கேஃபெட்டீரியால இருந்து நிறைய பேர் நம்மள பாப்பாங்க தெரியுமா. கிரீட்டோ வாங்க பாத்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்றான். இப்ப ஹாஸ்னாமே அவ செஞ்ச சாண்ட்விச்சை கிரீட்டோக்கு தரா. கிரீட்டோவும் அன்னைக்கு சாயங்காலம் சுகோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவனை பிடிச்ச அப்புறம் சுகோ எல்லாத்தையும் நான் செய்யல, எல்லா பள்ளியுமே ஹாக்கியோ கைபா மேல போட்டான். ஆனா அவனுக்கு கீழே இருக்க சயின்டிஸ்ட் பிடிச்சி கேட்ட அப்புறம் அவன் எல்லாத்தையும் உளறிட்டான்.
அதுக்கப்புறம் அங்க கோமா ஸ்டேஜ்ல இந்த 300 பிளேயர்ஸுமே முழுக்க வச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மெமரிஸே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த டேமேஜ் நடக்கல. இப்போ இந்த சீன்ல 2 பேர் காட்டுறாங்களே, இந்த 2 பேரையும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டாங்க. அது யாருங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கிரீட்டாவோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல. ஆனா விர்ச்சுவல் கேமோட நிலைமை மோசமாயிடுச்சு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு நிறைய பேர் இந்த கேமை வேணாம் சொல்லிட்டாங்க. கடைசியில அந்த ரெட் ப்ராக்ரஸ் கம்பெனியுமே இழுத்து மூடிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஆல்ஃபைம் ஆன்லைன் அதையுமே மூடிட்டாங்க. அதுவும் இல்லாம அது மாதிரி இருந்தா நிறைய VRMMO கேம்ஸையும் எல்லாத்தையுமே அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆஸ்னாவும் சரி நம்ம கமாண்டருக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிரீட்டாவும் கைபா இறந்து போயிட்டாரு. அவரு சூசைட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. எப்ப ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் உலகம் அழிஞ்சு போச்சோ அப்பவே கைபோட நர்வ் ஹீரோ அவர் மூளையை அழிச்சிருச்சு. ஆஸ்னாவும் அப்ப உங்ககிட்ட பேசினது அவரோட கான்சியஸோட காப்பியா? கிரீட்டாவும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. மேபி அவர் செஞ்சாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு என் கூட பேசினது கண்டிப்பா கைபோட கான்சியஸ் தான். கிரீட்டோட மண்டிக்குள்ள கைபா சொன்னதோ அந்த சீட் பத்தியுமே ஓடிட்டு இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு லிஸ் புறம் பார்த்துட்டு இருக்கா. இந்த உலகத்துல அவளோட உண்மையான பேரு ரீகாவா. ரீகாவும் சரி ஒண்ணு சேர்ந்து சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு பேசிங்க சொன்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்திக்க போறாங்க. இப்ப கிரீட்டோ, வாஸ்னா, சுகு எல்லாருமே ஏகல பார்க்க போறாங்க. கிரீட்டாவும் ஆமா நம்ம சீக்கிரமா வந்துட்டோம் யோசிக்கிறப்ப லிஸ் வந்துட்டு கவலைப்படாத, உன்னை எல்லாருமே வேணும்தான் லேட்டா வர சொன்னோம். ஏன்னா இந்த கதையோட ஹீரோவை எல்லாரும் பார்க்கணும்ல. சரி எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அங்க இருக்க எல்லாருமே கிரீட்டோ எஸ்ஏவை கிளியர் பண்ணதுக்கு கங்காச்சுலேஷன் அப்படின்றாங்க. இப்ப எல்லாருமே எஸ்ஏவை கிளியர் பண்ணதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல கிளைன் வந்துட்டு எனக்கு இவங்க கூட கிட்ட கேக்குறான். காஸ்டாவும் ஆமா கிளைன் உனக்குலாம் வேலை இல்ல இங்க வந்திருக்க. கிளைனோ அதெல்லாம் கவலைப்படாத முதல்ல அங்க பாரு அப்படின்றான். இப்ப அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் காஸ்டாவும் அட திங்கர் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் கேள்விப்பட்டேன் இவ்வளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாமே, இது லேட் தான் இருந்தாலுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிளைனோ நான் கேள்விப்பட்டேனே எம்எம்ஏ கேம் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்களாமே. திங்கரும் ஆமாமா இப்பெல்லாம் நிறைய பேர் அந்த எம்ஓ பத்தி பேசிட்டு இருக்காங்க, அவனுக்குலாம் இப்ப ட்விட்டர்ல தேவையில்ல போல, எல்லாரும் பூந்து விளையாடிட்டு இருக்காங்கன்றான். கிரீட்டாவும் சரி ஏகில் அந்த சீட் எப்படி இருக்குன்னு கேட்கறான். ஏகிலோ அந்த சீட் பிரமாதமா இருக்கு, அது ஆன்லைன்ல விட்ட உடனே அதை வச்சுக்கிட்டு 50 மிரர் சர்வர் உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்ல அதை வச்சுக்கிட்டு 300 சர்வர் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. கிரீட்டாவும் ஆஸ்னாவை காப்பாத்தின அப்புறம் கைபா கொடுத்த வேர்ல்ட் சீடை நான் ஏகிலுக்கு கொடுத்து அனலைஸ் பண்ண சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சீடுங்கிறது எம்எம்ஓ உலகத்தை உருவாக்குறதுக்கான சீடுன்னு தெரிய வந்தது. கைபா தான் இந்த ஃபுல் டைவ் டெக்னாலஜியை உருவாக்குனாரு. இந்த கஷ்டமான ப்ரோக்ராமையும் எல்லாராலையும் யூஸ் பண்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி இந்த சீட்ல வச்சிருக்காரு. இதை வச்சுக்கிட்டு உங்களோட சொந்த ஆன்லைன் வேர்ல்ட நீங்க உருவாக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் இந்த உலகத்துல ஃப்ரீயாவே இந்த சீடை அப்லோட் பண்ண சொன்னேன். இப்போ எல்லாராலையும் இந்த சீடை ஆக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணதுனால தான் இப்ப VRMMO கேம்ஸ்க்கு திருப்பி உயிர் கொடுத்தது. ஆல்ஃபைம் ஆன்லைன் கேமுமே அதோட டேட்டாவை இன்னொரு கம்பெனி வாங்குச்சு. இப்போ நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஆனா புது உலகமா உருவானது ஆல்ஃபைம் மட்டும் கிடையாது. நிறைய பேர் இந்த சீடை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விர்ச்சுவல் கேமை உருவாக்குனாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒவ்வொரு கேமுமே ஒன்னு கனெக்ட் ஆயிருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விர்ச்சுவல் கேம்ல கிரியேட் பண்ண கேரக்டரை இன்னொரு விர்ச்சுவல் கேமுக்கு அதே ஸ்டாச்சரோட மாத்திக்கலாம். அந்த பார்ட்டில சுகு மட்டும் தனியா இருக்கா. இப்போ ஆல்ஃபைம் ஆன்லைன் கட்டுறாங்க. அவ அங்க இருக்க நிலவை தொட போறா. ஆனா வார்னிங் வந்து திருப்பி கீழே விழுறா. கீழே விழுறப்பையும் அங்க நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கா. அவளை கீழே பிடிக்கிறான். நான் போய் நினைச்சேன் நீ ஹைட்டா போறப்ப இதான் பண்ணுவேன்னு. லீஃபாவும் கீட்டு இப்பதான் எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு, உன்னோட ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேரக்டரை இந்த கேம்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீ மட்டும் யூஸ் பண்ண மாட்டேங்கிற. காசுடாவும் அந்த உலகத்தோட கிரீட்டோட மிஷின் முடிஞ்சு போச்சு, அதனால தான் யூஸ் பண்ணாம இருக்கேன். லீஃபாவும் அப்போ இந்த வெர்ஷன் ஸ்பிரிகன் கிரீட்டோவை நான் தான் முதல்ல பாத்துருக்கல. அவளும் கிரீட்டோ நம்ம டான்ஸ் ஆடல அப்படின்றா. இப்ப கிரீட்டோவும் லீஃபாவும் வானத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வானத்துல கிரீட்டோவும் சுகவும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. லீஃபாவும் அழுதுகிட்டு இது போதும் நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் ஏன்னு கேட்கறப்ப லீஃபாவும் ஏன்னா நீ ரொம்ப தூரமா போயிட்ட, இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட வந்துட்டாங்க, அந்த தூரத்துக்கு என்னால வர முடியாது அப்படின்றா. கிரீட்டாவும் அது உண்மை இல்ல சுகு, நீ நினைச்சா எங்க வேணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேர்ல்ட் ட்ரீ பக்கத்துல கூட்டு போறான். கிரீட்டாவோ இது ஆரம்பிக்க போகுது அப்படின்றான். இப்போ மணியடி சத்தம் கேக்குது. பார்த்தா வானத்துல அயன் கிராட் வந்துட்டு இருக்கு. கிரீட்டாவோ ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதுதான் அயன் கிராட் பறக்கிற கேசல். சுகுக்கு ஷாக்கா இருக்கு, ஆனா அது ஏன் எங்க இருக்கு? கிரீட்டாவோ இந்த வாட்டி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த கேமை முடிக்க போறோம். நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து 100 ஃப்ளோரை முடிச்சு அந்த கேஸ்ல கைப்பற்ற போறோம். லீஃபா என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நான் ரீசெட் பண்ணிட்டேன், இப்போதைக்கு நான் ரொம்ப வீக் தான், அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுவல. லீஃபா அழுதுகிட்டே கண்டிப்பா நீ எங்க போறியோ நான் கூட வருவேன் அப்படின்றா. இப்போ அந்த இடத்துக்கு மத்தவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆசனாவும் கிரீட்டோ லீஃபா வாங்க போலாம் அப்படின்றா. அந்த இடத்துக்கு யூமியா வந்துட்டா. வாங்கப்பா வாங்க கிளம்புறா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப கிரீட்டோவுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது, இந்த சீசன் முடியுது. இந்த சீசன் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.